அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. தலைவா, எனக்கு கருணை அமுதம் தர இத்தலத்திலே தவம் செய்தேன். அத்தவமும் உன்றன் அருள் வளத்திலே அலைவாரிதிலில் துரும்பு போலே அயனும் ஆளுமே அலைய எனக்கே அளிக்கின்றாய் நீ மேலும் மேலுமே. எனக்கும் உனக்கும் இந்த பொருத்தம் என்ன பொருத்தமோ இந்த பொருத்தம் உலகில் பிறருக்கு இது பொருத்தமோ அப்படின்னா இது 36வது பாடல். இப்போ 36 தத்துவத்தை வந்து கடற்கிற ஒன்றா நம்மளுக்கு இருக்குது அப்படின்னு கொடுத்தது. 37வது இது சொல்லுவோமா? ஸோ அந்த மாதிரி ஒரு இது வந்து நிறைய இதுக்கு நடுவாக இருக்குது. நம்ம இதில் படிச்சிருக்கோம், சரிங்களா? ஸோ அதை பற்றி ஏதாவது சொல்கிறத பார்ப்போம். தலைவா, எனக்கு கருணை அமுதம் தர இத்தலத்திலே. இப்போ தலைவான்றது ஒரு லீடர்ஷிப் இல்லையா? அப்போ லீடிங் பண்ணிட்டு போகிற ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, எனக்கு கருணை அமுதம் தர. அப்போது லீடராக இருக்கும்போது டோனராக மாறுறாரு. என்ன டொனேட் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருணை இது பண்ணுறாரு. இவர் வாங்கி வச்சுக்கணும், அதை எப்படி அமுதமாக வாங்கணும் அப்படின்னும் போது அதை உள்ளும் புறமும் அடி முடியும் போது கரெக்டாக அதை அமுதம் தர இத்தலத்திலே. அப்போ தலம்னும் போது ஒரு புண்ணிய தலம் இருக்கும்ல. அப்போ அவர் வாங்கின தலம் வந்து எப்படி இருக்குது, அலையக்கூடாதுன்ற ஒரு தலம், உத்திரஞான சிதம்பரம், சரிங்களா? அந்த தலத்தில் வந்து தவம் செய்தேன். அத்தவமும் ஒன்றன் அருள் வளத்திலே. அருள் வளம்ன்றது அங்கே இது பண்ணுறதால தான் அருள் வளம்ன்றது நம்ம பேசியிருக்கோம். சிற்சபையோட ஒளிகள் வீசுகிற இடம் இல்லை. அப்போ இந்த சிற்சபைன்றது வேறு மாதிரி மாறுதுன்றது நமக்கு நல்லாவே தெரியுது, சரிங்களா? அப்போது இந்த சிற்சபை நோக்கி நம்ம தவம் செஞ்சோம் அப்படின்னா நம்மளுக்கு எப்படி ஆகுது? சிற்சபை என்ன தவம் சொல்லுது இப்போ சொல்லுங்க பார்ப்போம். ஆண்மனை ஒருமைப்பாட்டு உரிமையை விரும்புது. கொலை தவிர்த்துறவங்க மட்டும்தான் வந்து அதை சேர்த்துக்க பார்க்குது, சரிங்களா? ஸோ அது பண்ணும்போது தான் எனக்கு நான் தவிர்த்தேன், உள்ளத்துலேயும் புறத்துலேயும். ஸோ பண்ணும்போது தான் வந்து என்ன பண்ணுது, சத்தியநாராயண சபைக்குள்ளரே வர வைக்குது, சரிங்களா? அலைவார் இதில் துரும்பு போலே. நிறைய பேர் வந்து இங்கே அலைஞ்சிட்டு போவாங்க. துரும்பு வந்து எப்படி ஒரு சர்க்குலேஷன் ஆகல, டஸ்ட்டு ஒரு பொருளை தூக்கணும்னா ஸ்வைன்னு பறந்து வருமே. அது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல போய் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்ல. அந்த மாதிரி அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. கடவுளோட விளையாடு பண்ணும்போது இவங்க டஸ்ட் என்ன பண்ணுது, ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துல வருது, சரிங்களா? அவங்க நட செய்கிற மாதிரியே இருக்குது, சரிங்களா? அதில் டஸ்ட்டு மாதிரி இருக்கிறவங்க யாருமே என்ன பண்ண மாட்டாங்க, கவர்மெண்ட்டு கிடையாது, சரிங்களா? அப்போ கவர்மெண்ட்டு தனின்ற மாதிரி அலைய எனக்கே அளிக்கின்றாய் நீ மேலும் மேலுமே. ஏன்னா அமுதம் வந்து லேயராக இருக்கு, சரிங்களா? அதில் என்ன லேயர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த பொற்சபையும் இந்த சிற்சபையும் வேறு லேயராக இருக்கு, அப்படிதானே? அதனால தான் உத்தர ஞானத்துக்கு கூட்டு போகுது, சரிங்களா? பூர்வ ஞானம்ன்ற அதோட லேயரே வேறு, அப்படிதானே? ஸோ அதனால தான் வந்து வளர தனியாக பிரிச்சிட்டார். அந்த சிதம்பரம் நீங்கள் வெட்ட வெளியாக சொல்லிக்கிட்டு நீங்கள் பூர்வ நேரத்தில் வச்சுக்கோங்க, இது வந்து பொருள் இது பண்ணுற பெருவெளி அப்படின்ற மாதிரி இது மாற்றிட்டார். இது உத்திர நேரத்தை யார் ஏழைங்க வந்தாலும் அவங்க இதை நிரப்புற மாதிரி வெட்ட வெளியை காட்டி அவங்க வந்து அதான் ஞானம்ட்டாங்க. அப்போ இதெல்லாம் ஒரு வெட்ட வெளியா ஞானம்னு சொல்லி அதை வந்து பரப்புவாங்க. இன்பத்தில் சிரிக்கிறாரு மாதிரி அது அந்த மாதிரி இருக்கேன்ட்டு அந்த குழந்தை பருவத்தில் அவர் அதை வந்து இதாக நினச்சி சிரிக்கிறாரு. இந்த உலகம் எப்போ தான் திருந்துமோன்னு சொல்லிட்டு ஒரு எல்லாம் கலந்த மாதிரி ஒரு சிரிப்பாங்கல்ல. இன்னும் அறியாமையிலேயே இதுலேயே மூழ்கி கிடக்குறாங்க. இது எப்போ திருந்துவாங்க, நம்ம அதுக்கு தானே நம்மள ஆண்டு அமைச்சிருக்கான்னு அதை நினச்சி சிரிச்சிருப்பாரு. இதையெல்லாம் போக்குறதுக்கு தானே நம்ம வந்திருக்கோம், இதெல்லாம் திருத்தத்துக்கு தானே நம்ம வந்திருக்கோம்னு அவர் நினைச்சு இல்லை எப்படி உங்க வியாபாரம் போகுது பாருங்க அப்படின்ற மாதிரி சிரிச்சிருப்பாரு. இந்த மாதிரி இதுக்காக தான் சிரிக்கிறது.
இவங்க வந்து அதை வந்து பெருசாக வேற மாதிரி அங்கே பார்த்து அவங்களும் அதான் எப்படி சுற்றி வந்தாலும் நம்ம அந்த இதில் சடங்கு சம்பிரதாயத்துலேயும் அந்த அன்பே சிவன் சொல்லிக்கிட்டு இப்படியே பின்ன பிணிஞ்சு அபிஷேகம் ஆராதனை பண்ணிக்கிட்டு மணி ஆட்டிக்கிட்டு சுண்டல் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு பொங்கல் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இப்படியே காலத்தை ஓட்டினான்னு நினைக்கிறாங்க அவங்க. அதை மீறி நம்ம வரலனாலும் பரவாயில்லன்னு நினச்சிட்டாங்க. ஒரு அளவுக்கு நம்ம வந்து ஏதோ ஒரு 4 நாள் இவர் தான், 2 நாளைக்கு நான்வெஜ்ஜு, 2 நாளைக்கு ஹோட்டல் பார்ட்டி, இப்படியே காலத்தை ஓட்டினா என்ன இதுக்கு நல்லா தானே இருக்குன்ற மாதிரி இந்த கேவலமாக நடக்கிறதே நல்லா இருக்குதுன்னு நினைக்கிறாங்க. அதுலேயும் தாண்டி நம்ம எல்லாமே நோய் வராமல் இருக்கணுமே. அவரு தான் தெளிவாக சொல்கிறாருல்ல, பிணி வந்தால் என்ன பண்ணுவீங்க, மரணம் வந்து கூற்று உதைத்தா என்ன பண்ணுவீங்க, அவன் என்ன சொல்றாருன்னா நல்லா சொல்கிறாரு. எனக்கு தெரிய மாட்டேங்குது, டக்குன்னு சொல்ல வரலாரும். அந்த இவன் தர்மராஜன் அவருக்கு வந்து நம்மள வந்து பாசக்கயிறு வீசினா என்ன பண்ணுவீங்க, அப்போல்லாம் யார்கிட்ட போய் யாரை கூப்பிடுவீங்க நீங்கள்? இறைவன் தான் சொல்கிறாரு, குலை தவிர்க்க மட்டும்தான் வந்து கடவுள் வழிபாட்டில் இருக்கிறதா அர்த்தம். போது கடவுள் வேணும்னு சொல்லிட்டு அராஜகமே பண்ணிட்டு இருந்தா என்னதான் அர்த்தம்? அது அராஜகம் இருக்கிற இடத்துல ஆண்டவன் இருப்பான். இந்த மாதிரி எல்லாம் பண்ணா எப்படி ராஜாங்கன்றது வேற. ஸோ அதனாலதான் என்ன பண்றது, ஐயனும் மாலோடு அவங்க ராஜாங்கத்துல எல்லாம் இல்லை, அவங்கெல்லாம் அலையின்னு இருக்காங்க இன்னும். அதான் அவங்க சுத்தி வளர்ச்சின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களும் அதெல்லாம் ஒரு அளவுக்கு இவங்களுக்கு புகுட்டிருக்காங்க. ஆனா முழுசா கடவுள் வந்து நீ நான் உனக்கு கட்டளை எடுத்துருக்கிறது இந்த பதவியில இருந்து நீ இந்த அளவு உணர்த்து, இது அவங்களா உணர்ந்து வரணும். அன்பு நீங்களும் அலைஞ்சிங்க, வள்ளலாரும் அலைஞ்சாரு, எல்லாரும் அலையிறோம் தான், எல்லாம் இல்லைன்னு சொல்லல. பட் மேலும் மேலும் காட்டணுமா இல்லையா? அது யாரு காட்டிருக்காரு? எனக்கும் உனக்கும் சின்ன பொறுத்துன்ற மாதிரி யாரு கரெக்டா அந்த தயவுல மேல வாங்குறாங்களோ அவங்களுக்கு. சரிங்களா? ஸோ வள்ளலார் என்ன பண்ணிட்டாரு, அவர் மக்களுக்கு, ஏழை மக்களுக்கு சாஸ்திர சாலை அதெல்லாம் வைக்கணும்னு ஆசைப்பட்டாரா இல்லையா? அதனாலதான் நான் வந்து எல்லா சாஸ்திரங்களும் கத்துக்கிற மாதிரி எனக்கு வந்து இது பண்ணும்போது கரெக்டா இந்த இது கொடுக்குறாரு. தாசத்துல இருந்து புத்திர இது வந்து எல்லாத்தையும் கொடுத்து அப்புறம் தானே இதுவாக மாற்றிக்கிட்டு இல்லை, கடவுளை மையத்தை வந்து போகிறது. ஸோ அதுக்கும் ஹெல்ப் பண்ணுறான்ற போது மேலும் மேலும் அதனால தான் மேட்டுக்கு போன்ற மாதிரி அங்கே கூப்பிட்டு போயிட்டு என்னதான் பொது இடத்துக்கு இங்கே வச்சு விட்டாலும், அந்த இண்டஸ்ட்ரி அங்கே கட்டி விட்டாலும், இவர் என்ன பண்ணுறாரு, இண்டஸ்ட்ரி ஒரு இடத்துலையும் அப்புறம் வீடு எங்கே இருக்குது, இண்டஸ்ட்ரியல் ஏரியா பக்கத்தில் இருக்கணுமா இல்லை எப்படி இருக்கணும், ஒரு கேப் இருக்கணும்ல, நீரோடைய பக்கத்தில் இருக்கிற மாதிரி எடுத்துன்னு. ஸோ அந்த மாதிரி நான் அமைச்சிக்கிட்டேன். ஸோ அதுதான் வந்து கடவுளுக்கு அவ்வளோ அக்கறை தன்னோட பிள்ளைகள் மேலே, தன்னோட ஜென்ரேஷன் மேலே. ஸோ அதனால தான் அழியா கருணை அமுத எதை சொல்லுமான்னு, அழியா கருணைன்னும் போது ஒரு பொருளை வந்து ஜென்ரேட் பண்ணி விட்டுருச்சு, ஜென்ரேட் பண்ணுறது வந்து அழியாமல் பார்த்துக்கணும்ல. அப்போ எது வந்து அது கீயாக இருக்குது அது பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருணை அமுத வடிவின். அப்போ வடித்து எடுத்தவங்களும் எதுவுமே வந்து அதோட நிலைமையை வந்து மாற்றிட முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு பொருள் என்னென்னா கருணை அமுதம். கருணை அமுத வடிவு அதில் ஓங்கும் ஜோதியே. அப்போ வந்து எனக்கு நான் நினச்சி பார்க்கல ஒரு நியூட்ரிஷன் வந்து ஜோதியாக இருக்க முடியும் அப்படின்றது. சரிங்களா? அடுப்பு வந்து நான் முன்னாடி கண்டக்ஷன் எனர்ஜியில் வந்து நான் செலவு பண்ணி அந்த எனர்ஜி வந்து நான் வந்து என்னோட பண்டங்களுக்கு வந்து நான் வச்சு சூடுபடுத்திருந்தாலும் அமுத ட்ரை பண்ணியிருந்தாலும் கடவுளோட இறக்கம் வந்து என்ன பண்ணுறது, மின்சார யூஸ் பண்ணி எலக்ட்ரானிக்ஸை வச்சு சத்தை ஏற்றி நான் வந்து என்ன பண்ணுறேன், என்னால் வந்து அமுதத்தை செய்ய முடியுதுல்ல. ஸோ அது ஒரு தனியான ஒரு வடிச்சு இருக்குது. சரிங்களா? அதை வந்து ஓங்குறோம். ஒடுங்கிறது வந்து எப்படின்னா, உங்களுக்கு வெளியிலேருந்து எனர்ஜி ஜென்ரேட் ஆகுது அப்படிதானே, அதுக்கு ஒடுக்கம் தேவைப்படுது. நீங்கள் உள்ளேருந்து எனர்ஜி ஜென்ரேட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உயிரில் வந்து உங்களுக்கு ஜென்ரேட் ஆச்சுன்னா அது வந்து ஓங்கக்கூடியதாக இருக்குது. ஸோ அதை வந்து அரசு எனக்குள் விளங்கும் ஆதியாம் அனாதியே. ஸோ எப்படி வந்து இது ஜென்ரேஷன் நடக்குது
அதுக்குன்னு ஒரு இனிஷியேஷன் இருக்கணும்ல. ஒரு ஜெனரேஷன்னா வந்து இப்போ எலக்ட்ரான் ஜெனரேஷன் எப்படி நடக்குது, புரோட்டானோட ஜெனரேஷன் எப்படி நடந்துச்சு, ஆட்டம் ஜெனரேஷன் எப்படி இருந்துச்சு, அப்புறம் மாலிகுலோட ஜெனரேஷன், டிஎன்ஏவோட ஜெனரேஷன் அப்படின்ற மாதிரி ஒரு ஜெனரேஷனும் படிக்கிறோம். அந்த மாதிரி இது அமுத வடிவின் உங்கள் இந்த ஜெனரேஷன் வந்து அப்போ நியூட்ரிஷன்லேயே வந்து முன்னாடி ஆதி காலத்தில் இந்த நியூட்ரிஷன் சப்ளை எப்படி இருக்குதுன்னா சோதி வடிவில் இருந்திருக்கு அப்படிதானே. அப்போ அந்த சோதிக்கே என்ன பண்ணிருக்கு, லைட்டு இது பண்ணுற ப்ராப்பர்ட்டி, தன்னோட லைட்டை எப்படி அந்த ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்ற அந்த ப்ராப்பர்ட்டி, அது எப்படி வந்து ஓங்கிட்டே போகணுன்ற ப்ராப்பர்ட்டி, எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் வச்சு அது பேக்கேஜ் வந்து வந்திருக்கு, அது பேக்கேஜில் வச்சுருக்கு. ஸோ அதுதான் அரசு எல்லாருக்கும் வந்து அது அந்த அரசை வச்சு தனியாக நடத்திட்டு இருக்காரு. அதை வள்ளலார் வந்து பார்த்துட்டாரு, எனக்கு அந்த பேக்கெட்டு கொடுத்துருச்சுரா, நான் வந்து இது எப்படி ஜாக்கெட்டு அப்படி தானே, அந்த இது அவரோட கோட்டு எப்படி இருந்துச்சு, தனியான கோட்டில் அவர். ஸோ அதுதான் வந்து அவருக்கு அதை கொடுத்து அந்த ஜன்னல் விண்டோன்றாங்கல்ல, நம்ம இப்போது கம்ப்யூட்டர் விண்டோஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படி தானே, அதுலேருந்து வர்றது வந்து நம்ம டிஜிட்டல் விண்டோவாக இருந்தால் கூட வள்ளலாருக்கு வந்து அது உள்ளர மெர்ஜ் ஆயிடுச்சு உயிருக்குள்ளர. ஸோ அதனால தான் வந்து அந்த அரசே எனக்குள் விளங்கும் ஆதியாம் என்னை ஷார்ட்டும் பண்ணி விட்ட அனாதியே அப்படின்றார். அப்போ அனாதின்னும் போது ஆதி அனாதிக்கும் என்ன கேப்னு பார்த்தீங்கன்னா மாறக்கூடியது அப்படின்னு நம்ம வச்சுக்கலாமா. ஆதியில் இருக்கிறது அனாதி வரைக்கும் அதே ஃபார்முலாவில் இருக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட மாற்றங்களை தான் நம்ம பார்த்துருக்கோம். ஆதியில் வந்து ஜோதியாக இருந்துட்டு அனாதியில் வந்து நம்ம அடித்து அது வந்து அதோட ஜோதித்தன்மை இழந்துட்டு எல்லாம் வந்து மக்கி போயிடும், அதோட ஒளியை காட்டாமல் அது வந்து என்ன பண்ணும் டார்க்காக இருந்துடும் அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது. தன்னோட ஸ்பார்க் டெக்னாலஜியை வந்து கடைசி வரைக்கும் அது வந்து அது மின்சாரத்தை இது பண்ணி அது வந்து எல்லா டைனமிக்ஸும் குரோமோ டைனமிக்ஸ்ன்ற மாதிரி எல்லா ஜெனட்டிக்ஸ்லேயும் உள்ளே பூந்து அதை வேலை செய்யக்கூடியது. சரிங்களா, காரண காரியம் காட்டிடும் வெளியணும் அப்படின்ற மாதிரி ஆரண சிற்சபைன்ற மாதிரி இது வந்து அது அனாதி. சரிங்களா, அதனால தான் வந்து நம்ம டெலஸ்கோப்பை வச்சு கண்டுபிடிக்கிறோம் எவ்வளோ தூரம் தான் வந்து ஒளி வருது அப்படின்னு பார்க்கும்போது அது வந்து திடீர்னு நினச்சி ஆதின்னு நினச்சிட்டு இருந்தது அதுக்கும் தாண்டி இன்னொரு ஒளி இருக்குதுன்னு பார்க்கும்போது தான் ஐயோ இது வந்து இப்படி இருக்கவே இருக்காது ஒரு ஸ்டாரு. அவர் அனுபவிக்கிறத ஒருத்தர் வந்து இது ஏட்டுக்கல்வி மாதிரி வெறும் ஏட்டில் இருக்கிறத படிச்சுட்டு அப்படியே ஒப்பிச்சுட்டு பேசாமல் ஆயிடுவோம். அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் அவர் என்ன வந்து அனுபவிச்சு சொல்கிறார் ஒன்றும். அவர் அந்த அளவுக்கு கருணையும் தயமும் அவர்கிட்ட இருந்துச்சு. அவ்வளவும் தர்ம செயல் ஒன்று தவறாமல் எல்லாம் அவர் அப்படி செய்துக்கிட்டு இருந்தார். அதெல்லாம் கடவுள் வச்சு அவர் இருக்கிற இடத்துக்கே அவருக்கு வந்து நுழைந்து வந்து எல்லாம் கொடுத்தாருன்னு கொடுக்கவும் கொடுக்குறாரு, காட்சியாகவும் காமிக்கிறாரு, எல்லாமும் தெரிய வைக்கிறாரு. அவரும் கடவுளும் ஒன்றுன்னு காமிச்சே கொடுத்துட்டாரு. இந்த சேம் இயல் நான் வச்சுட்டு இருக்கிறதுனால நான் உனக்கு வந்து உன்னை தேர்ந்தெடுத்து என் இயல் உனக்கு காமிச்சு நீ வந்து என்னை அடையிறதுக்கு இந்த மாதிரி பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு காமிக்கிறாரு. ஒரு மனுஷ ரூபத்திலே கூட பிறந்து அது செய்யலாம், தேவர்களுக்கு கூட கொடுக்காம மனுஷன் இந்த மாதிரி வந்துட்டான்னா நான் அவனுக்கு கொடுக்கறதுக்கு தயாருன்னு அந்த லிங்கை சொல்லி அனுப்பிச்சிருக்காருங்க. இவ்வளோ தெளிவாக இந்த லிங்க் யாருக்குமே ஏன் தெரிய மாட்டேங்குது. சும்மா வேஷம் போட்டுக்கிட்டு கடவுள் பேர் சொல்லிக்கிட்டு எல்லா தப்பும் பண்ணிட்டு மன்னிப்பு வாங்கிக்கலாம், அப்படி இல்லாட்டி 2 நாளைக்கு நல்லா பண்ணிட்டு 4 நாளைக்கு விரதம் இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரியெல்லாம் இப்படி சின்ன தப்பு செய்தால் பரவாயில்ல, இதை நான் சொல்லிட்டு இருந்தேனே அப்படி. அது இப்போ இவ்வளோ திருந்தி வந்திருக்கோம்லப்பா, இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக திருந்திக்கிறோம்ப்பா. ஆனால் ஒரே முறையாக டக்கு நம்ம பழக்க தோஷத்தில் திருந்த முடியல, இன்னும் கொஞ்சம் நாள் எடுத்துக்கிறேன் நான் திருந்திடுறேன்ட்டு 5 வருஷம் டைம் கேட்டேன். ஆனால் ஆண்டவனுக்கு நல்ல எண்ணம் இருக்குல்ல, கடவுள்கிட்ட வரணும்னு எண்ணம் இருக்குல்ல. 5 வருஷம் என்ன 5 மாதம் ஆச்சு. 5 மாதத்துக்குள்ளே 5 வாரத்துலேயே எனக்கு திருத்திட்டான் ஆண்டவன். அவ்வளோ சீக்கிரம் திருத்திட்டான், திருத்தி அமைச்சிட்டாரு. அப்போ எங்கே யார் திருத்துறாங்களோ அவங்க தான் உண்மையான கடவுள். மக்களை திருத்துறவங்க தான் உண்மையான கடவுள். தவறை போக்குறவங்க தவறை வந்து
சுவாரஸ்யத்துக்கு கேம் இருக்கணும், மாயையும் வேணும் தூயையும் வேணும். ஆனால் அந்த தூயைக்கிட்ட போகிறது எப்படின்றது தெரிஞ்சு போகிறது தானே அங்கே இருக்கிற சூட்சமே. அந்த சூட்சமம் தெரிஞ்சு அவர் சரி இவ்வளோ காலமும் இவங்கெல்லாம் அல்லல் பட்டுக்கிட்டு இருக்கக்கூடாதுன்னு அதுலேயும் கருணையை வச்சு நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறாருன்னா, அது எளிமைப்படுத்தி சொல்லி கொடுத்தாலும் அதெல்லாம் கூட நம்ம ஒத்துக்காமல் நம்ம மாயையிலேயே மாட்டிக்கிட்டு தான் இருக்கோம். மலத்தோடையே கலந்த மாதிரி தான் இருந்துக்கிட்டு இருக்கோம்னா என்ன அர்த்தம்? அது அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக திரும்பி எல்லாருக்கும் இன்பத்தை கொடுத்து நாமளும் இன்பம் அடையணும் தானே. பெரிய ஒளி பெறுறது அப்புறம் அவர் கணக்கு, அது எவ்வளோ கணக்கு வச்சுருக்காரோ எப்படி எப்படி தரணும் ஒரே நொடியிலையும் கொடுக்கலாம். அவர் அருளால் நீ சொல்கிற மாதிரி இந்த மூலிகை, இந்த லேகியம், அந்த வியாபாரி இந்த வியாபாரி இப்படி அப்படின்றது என்னது இந்த இது சொல்கிறாங்களே இப்போ என்னப்பா இது இந்த கண் புருவம், புருவம் புருவத்துக்கிட்ட தோற யாகம் கல்பத்தரி, அதான் அந்த யாகம் அந்த இதெல்லாம் செய்கிறாங்களே இந்த யாகம்ன்ற மாதிரி என்னது அது தியான பயிற்சி அப்படி இப்படின்னு எல்லாம் போய் மாட்டிக்கிட்டு ஜனங்க எப்படியெல்லாம் சிக்கிக்கிறாங்களே அதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் வந்து அவர் அருளால் ஒரு நொடியில் கூட பெற முடியும்னு சொல்கிறல்ல. நீ கருணையை மட்டும் வளர்த்துக்கிட்டா போதும், நல்ல செயல் செய்துக்கிட்டு இருந்தால் ஜீவகாருண்ய ஒழுக்கம் வந்து கருணையோடு இருந்தால் அவரே அருளால் வந்து நம்மளை வந்து ஆட்கொள்வார்னு சொல்கிறேன். அதே மாதிரி தான் ஐயாவை அவர் கருணை இருந்ததுனால தான் அவர் வந்து அவர் செய்கிற நல்ல செயலெல்லாமும் செயல் ஒன்று சொல்லு ஒன்று இல்லாமல் ரெண்டுமே ஒருங்கிணைச்சி அழகாக அவர் செய்ததுனால அதுக்கு வந்து ஆட்கொண்டார் தானே. அவர் அந்த குடிசையில் வந்து நுழைந்த எண்ணெய்ன்னு சொல்கிறாரு. அந்த மாதிரி வலிந்து நுழைந்த எண்ணெய்ன்னு சொல்கிறாரு. அந்த மாதிரி சொல்லும் போது எவ்வளோ அனுபவிச்சு அவர் சொல்கிறாருன்றது தெரியாமல் தான் என்னதான் நம்ம யாருக்கு தெரியும் இந்த டேஸ்ட் எவ்வளோ டேஸ்ட்டாக எவ்வளோ இதாக சொல்கிறாரு. அவ்வளோ உணர்வு ரசனை அவ்வளோ நிறைய இருந்துருக்கணும், அப்போ தான் டேஸ்ட் கிடைக்கும். அதான் கடவுள் வேணும்னு நினச்சாதான் அந்த ரசனை வரும். கடவுள்கிட்ட போகத்துக்கு நம்ம போய் நின்றுக்கிட்டு எனக்கு இது கூட அது கூட அந்த கதை வடிவத்தில் அப்பயும் அதான் சொன்னாங்க. கடவுள் வேணுமா உனக்கு கடை வேணுமா கடவுள் வேணுமான்னு கேட்டதுக்கு கடை பலமும் போகமும் தான் வேணும்னு வாங்கிட்டு போகிறாங்க கெட்டவங்க. நல்லவங்க என்ன பண்ணுறாங்க, நீ இருந்தால் போதும், நான் எது ஜெயிப்பு வந்தாலும் சரி தோப்பு வந்தாலும் சரி நான் ஏற்றுக்கிறேன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் கதை வடிவத்துலேயும் சொன்னது தான். இப்போ ஐயா கதை வடிவத்துலேயும் நீங்கள் கதை ஓடுறான்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் ஏதாவது இருப்பீங்க அந்தந்த யுகத்துக்கு அந்தந்த யோகிதையில் இருந்தப்போ சொன்னேன். இப்போ எல்லாம் விஞ்ஞானமயமாக எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு எல்லாம் மெய்ஞானத்துக்கு வரத்துக்கு எளிமைப்படுத்தி கொடுத்துருக்கேன். அறிவு எல்லாருக்கும் படிப்பு வந்துடுச்சு, எல்லாருக்கும் வந்து படிக்கிறது இன்னது படிக்கணும்னு தெரியும் போது இப்போ சாதா கல்வியை படிக்கிறது இல்லை, இந்த லட்சணத்தில் தான் இருப்பீங்க. அதனால் என்ன சாகும் கல்வியை படிச்சுட்டு இருக்கிறத விட சாகா கல்வியை படித்து தெரிஞ்சுக்கிட்டு சீக்கிரமாக நல்லா உயிங்கன்னு சொல்கிறாரு. அதெல்லாம் நம்ம செய்யணும். ஸோ அதான் வந்து ஒரு அகவல் ஒரு பாட்டு தெரியும்ல உங்களுக்கு? ஆமாப்பா. அகவல் காட்சியும் காணா காட்சியும் அது தரும் ஆட்சியும் அப்படின்னு வரும். அப்போ காட்சி வந்து நம்மளுக்கு ஓரளவுக்கு என்ன பண்ணுது, டிஜிட்டல் ஃபீல்டு நம்மளுக்கு பராபர் லெவல்ஸ்க்கு எடுத்துட்டு வரையும் ஒரு போகுது சரிங்களா. அப்போ காணா காட்சின்றதை என்ன பண்ணுறது, உத்தராயண சிதம்பரத்தை கூட்டு போயிடுது சரிங்களா. அந்த காணா காட்சி தான் உங்களுக்கு வந்து இந்த கல்பத்தை தருணி இவங்க சொல்றாங்கல்ல, சுவைச்சாதான் நம்மளுக்கு அது இனிக்குது. அவர் தான் சொல்றாரு இனிக்கிற அந்த இதெல்லாம் எடுத்து எவ்வளோ நல்லா சொல்றாரு. நம்ம சுவைக்கணும் இறைவனை. நம்ம சுவைக்காம சுவைச்சாதானே அவருடைய இயல் நம்மளுக்கு தெரியும். நம்ம சுவைக்காம தூரத்துல இருந்துக்கிட்டே அவர் இப்படிதான் அவர் அப்படிதான் அவர் செய்வாரு. புலை உடம்பு பயன்பெறது இல்லை, புலை உடம்பு வந்து அது மாறணும். அதான் அதான் பொண்ணாகணும்ல. அதான் அதுக்குதான் இது. இந்த நீ கண்ட பயிற்சி எல்லாம் செய்துக்கிட்டு வீணா காலத்தை கழிக்காத. இந்த பயிற்சியை செய்து பயிற்சினா இந்த நல்ல ஜீவனுக்குள்ள நல்லா செலுத்து. எல்லாரும் இன்பம் முட்டோம், எல்லாம் இன்புற்று வாழணும் அப்படின்னு எவ்வளோ அழகாக சொல்லி கொடுக்குறாரு. இத்தோட எளிமையாக எதுவுமே இல்லை சொல்கிறதுக்கு. அந்த அளவுக்கு எளிமையாக சொல்லிட்டாரு. நம்ம புரியாமல் மாயிலேயே மாட்டி தவிக்கிறோம்னா மாயை கூட விட்டு ஓடிடுவோம் போயிட்டு. இது வெளியில இருந்து பொண்ணாக்குறதுன்றது நினைச்சுக்காதீங்க நீங்க. வெளியில இருந்து பொண்ணு மெட்டல்ஸ் வாங்கி போட்டுக்கிறது அப்படி கிடையாது. ஆமா அப்படிதானே எல்லாம் நம்ம செய்துகிட்டு இருக்கோம். அது வெளியில அது ஒரு விளக்கம். ஆமா நான் என்ன சொல்றேன்ப்பா, வெளியில தகன்னு மீன்றதுதான் வாழ்க்கைன்னு நினைச்சுக்கிட்டாங்க. அகத்துல மீன்றவங்கள வந்து அகத்துல நல்லா அவங்கதான் உண்மையான ஒரு தங்கம். நல்லா வந்து அவங்க பொலிவு பெற்று நல்லா இறைவனை சுவைக்கிறவங்கள வந்து என்ன தெரியுமா துச்சமா பேசுறாங்க. நீ இந்த காலத்துக்கு பிறந்த மாட்ட,
நீ வந்து வாழ்றதுக்கு லாய்க்கு இல்லை, தகுதி எனக்கு அவங்க தகுதி எழுந்த மாதிரி பேசுவாங்க. ஆமா அப்படிலாம் சொல்லி அவங்க மனசை ரணப்படுத்தி இவங்களும் வந்து மரணத்தை நோக்கி பயணம். மரணம் வந்து மரணத்தோட இப்போ இது எங்க அம்மாலாம் கூட சொல்லுவாங்க, நோய் நொடி இல்லாம நடந்துகிட்டு இருக்கும் போதே போயிடணும், உட்காந்துட்டு இருக்கும் போதே போயிடணும்னுவாங்க. யார் அப்படியெல்லாம் நல்லா நோய் நல்லா இஷ்டத்துக்கும் தின்னு வயிற்றையும் பெருத்துக்க வேண்டியது. அதான் கருணை கொலை ஹாபிட்டத்து கிடையாது. நான் சொல்லிட்டேன்ல உங்களுக்கு. லாஸ்டா போயிட்டு இப்போ சம்பாதிக்கிறப்ப ஒரு 40-50 வருஷம் சம்பாதிக்க ரொம்ப கடினமான ஒரு இதுவாக தான் இருக்கும். 40 நாள்ல இல்லை 40 மணி நேரத்துல கரைச்சிட்டு வந்துடுறாங்க. எவ்வளவு கவலையான ஒரு லெவல் வாழ்க்கை அது அப்படின்ற மாதிரி நம்ம நினைக்கிறது. அதெல்லாம் உணர்ந்துக்கணும்ப்பா. ஸோ அதனாலதான் அரசே அவர் அந்த மாதிரி கிடையாது. சரிங்களா, இறங்காது இறங்கும் படிகள் எல்லாத்தையும் மாதிரி நீக்கிடுவார் இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு அனாதி இருக்கும்போது நம்மளுக்கு கதி இல்லாமல் போயிடுமான்னு அனாதியாக நம்ம ஆயிட முடியுமா அப்படின்ற மாதிரி அது சொல்லி ஒழியாத துயர சரிங்களா சஃபரிங்ஸ் வந்து இருக்கவே இருக்காது சொல்லிட்டு சில பேர் என்ன முடிவுலாம் எடுக்கிறாங்க நம்ம நல்லாவே தெரியுது. எந்தெந்த மாதிரி முடிவு எடுக்கிறாங்க வீகன்ஸாக இருக்குது. சில பேர் சஃபரிங்ஸ் நோக்கி அது கூச்சப்பட்டு எல்லாத்தையும் அழிச்சிடணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. உயிரே இருக்கக்கூடாது, பொருள் வெளியே இருக்கக்கூடாது, எல்லாம் வெட்ட வெளியாக மாறணுன்ற மாதிரி அவனுக்கு அந்த மாதிரி ஒரு முடிவுக்கு போயிடுறானுங்க. வேக்யூம் பாம்பையும் அதெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறானுங்களா, ஆயுதங்கள் எப்படி அவனுக்கு முடிவு பண்ணுறாங்க, அவனுக்கு எண்ணங்கள் எதை நோக்கி போகுது, கன்ஸ்ட்ரக்டிவாக இருக்கா டெஸ்ட்ரக்டிவாக இருக்கான்றது தெரியுது. அதனால தான் ஒழியாத இந்த துயரம் தெரியுது. ஓகே, அது ஒழியாததுன்றது நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சிங்க. ஆனால் அதுக்கு ஒழிக்க முடியுமான்னு அப்படின்ற ஒரு சாதனை வந்து எப்படி சொல்கிறாரு, ஒழித்த பெரிய கருணையாளனே. அப்போ கருணையாளன் என்ன பண்ணுற முடியும், ஒழியா துயரை ஒழிக்க முடிய பண்பு அவர்கிட்ட இருக்கும். ஆமா, அங்கதான் அவர் இறைவனா வந்து செழிச்சு நிற்கிறாரு. ஏன்னா அந்த பாடத்துல எல்லாம் வருது இல்ல, நீ சொல்லுவல்ல சிறிதிலும் சிறிதான் பெரிதிலும் பெரிதான்ற மாதிரியும், அப்புறம் அரித அந்த இது எல்லாம் அப்படிலாம் சொல்லிட்டு வரும்போது கடவுள் வந்து எப்பப்போ எதை கோக்கணும் எதை வந்து எப்படி இது பண்ணணும்னு தெரிஞ்சு அவர் எல்லாம் செய்துக்கிட்டு இருக்கும்போது நம்மளுக்குன்னு நம்மளுக்கு எவ்வளோ அறிவாற்றலை கொடுத்து அந்த மாயெல்லாம் தவிர்த்துக்கிட்டு கூட நம்ம வந்து அந்த எல்லாம் கடவுளை வந்து எப்படி அடையிறதுன்னு அவ்வளோ எளிமைப்படுத்தி கொடுத்து நம்மளை வந்து போக்கணும்னு ஆசைப்படுறாரு. ஆனா நம்ம போத்துக்கிறதுக்கு தயாரா இல்லாம முனைவரா இருக்கிற பேசுறாரு, போலியா ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்கோம். வெட்டு வெளியா ஆகணும்னு ஆசைப்படுறாரு அவரும். வள்ளலோட இதுல பூந்துக்கிட்டு போலித்தனமா நம்ம இருந்துகிட்டு இருக்கும்போது அப்புறம் எப்படி அவரை சுவைக்க முடியும்? சும்மா வந்து இதை பண்றது. அதனாலதான் ஒழித்த பெரிய கருணை, அவங்க பெரிய கருணை வந்து ஒழிக்கும். எதை ஒழிக்கும், ஒழியாத துயரம் ஒழிக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு நான் அதான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். கடவுள் வந்து அவருக்கு தெரியும் எப்போ எப்படி எதை நீனு சில நேரத்தில் நம்மளுக்கு ஏதாச்சும் வாக்குவாதம் வந்தால் நம்ம இது பண்ணுறல, அப்போ நான் சொல்லுவேன்ல வேண்டாம் என்ன இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறேன் நான் இந்த மாதிரி. அப்போ அதுக்காக நான் நினைப்பேன். அதுதான் நான் கேட்பேன். எங்களோட வாதியாரை கேட்டேன், ஹெச்ஓடியை. அவர் சொன்னார் ஆக்சுவலா என்னன்னா அந்த ஒரு நோய் வந்து என்ன பண்ணணும், ஒரு தடவை ஜென்ரேட் ஆயிடுச்சுன்னா அடுத்த ஜென்ரேஷன் வந்து அந்த ஜென்ரேஷன் இருந்த நோய் வந்து அது இதாகிட்டே இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பைரியே ஆகாதுன்ற மாதிரி அவர் சொல்லிருந்தாரா. அப்போ எனக்கு என்னடா இது ஒழியாது இது மாதிரி வந்துகிட்டே இருக்குமா அப்படின்னு நினைக்கும் போது அந்த அடுத்த லெவல் கல்வியில வந்து அது தெரியுது, அந்த ஒழியா துயரை கூட ஒழிச்சிடலாம் அப்படின்றது தெரியுதுங்களா. அடுத்த நியூட்ரி எபிஜெனடிக்ஸ் நியூட்ரி அது 3வது இதுல சொல்லிட்டாரு. எப்படி எப்போ வந்து அந்த கலக்கத்தை எனக்கு இது பண்ணாரோ அப்பவே பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டிலேருந்து ஸ்ரீகுமார்னு ஒருத்தர் வந்து எபிஜெனடிக்ஸ் பற்றி சொல்றாரு. சரிங்களா, ஆமா அவர் கிளாஸ்ல சொல்லியிருக்கான்னு நினைக்கிறேன். அப்படி இல்லாட்டி என்கிட்ட நிறைய இந்த இதை கலந்துருக்கா. அப்பயே காலேஜ் போகும்போதே என்கிட்ட நிறைய அவர் அதோட ஹெச்ஓடி பயோகெமிஸ்ட்ரியோட ஹெச்ஓடி அந்த அந்த பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியோட பயோகெமிஸ்ட்ரி ஆக்சுவலாக அதை டார்கெட் பண்ணேன். பட் வள்ளலார் என்ன பண்ணுறாரு, உயிர் வெளியை தாண்டி இன்னொரு அமுத இதெல்லாம் கூப்பிட்டு போவார்ல, அந்த வேலைக்கும் எனக்கு கூப்பிட்டு போகிறதுக்காக ஃபுட் சயின்ஸ் அண்ட் நியூட்ரிஷன் அதுக்கு பெஸ்ட்டாக இருக்குது போல இருக்கு. சரிங்களா, அதனால எனக்கு இன்னும் கொஞ்சம் ரிமோட்டான ஏரியா. ஏன்னா இது ரொம்ப சக்க அந்த இது டிராஃபிக் அதிகம், ஆனால் அதுக்கு வந்து டிராஃபிக் ரொம்ப கம்மி. சரிங்களா, எனக்கு அது ஒரு ரொம்ப பிடிக்கும். இடுக்கில்லாத இடத்துல கூப்பிட்டு போய் அந்த தலைமை நிற்க வைக்கிறதுல அவர் ரொம்ப சரிங்களா. பாய்ஸ் அதிகமாக இல்லாத இடத்துல ஈவினிங் காலேஜில் 3000 பெண்களுக்கு மத்தியில் இல்லை, அந்த மாதிரி எனக்கு ரொம்ப இது மைனாரிட்டி மாதிரி நான் படிக்கிறேன். அதுவும் நியூட்ரிஷன் என்ன பண்ணுறாங்க, கேர்ள்ஸ் அதிகமாக படிக்கிற ஒரு இது. சரிங்களா,
ஹோம் சயின்ஸ் கூட இருக்கிற. ஸோ அதில் வந்து என்னை இது பண்ண விடுவார். அவங்க என்னை ஏற்றுக்கிட்டாங்க சரிங்களா. ஸோ அதே மாதிரி அதனால தான் நான் கேர்ள்ஸையும் என்ன பண்ணுறேன், அவங்களும் வந்து நல்லா ஆளணும். எப்படி நியூட்ரிஷன் மட்டும் அவங்களுக்கு ஒரு பதவி, அவங்களுக்கு சாப்பாடு இது மட்டும் அவங்க செஞ்சு போகிற மாதிரி ஒரு இடத்த கொடுத்துருப்போம்ல, அது மாதிரி அவங்க என்ன பண்ணணும், இது ஏதாவது நோயிட்டு இருந்த உலகத்தில் அவங்க கூப்பாடும் போடணும் சரிங்களா. நல்ல எனக்கு இது அமுத உடம்பு வேணும் அப்படின்னு சரிங்களா. ஸோ அதனால தான் அந்த அமுத வீடை வந்து எனக்கு கற்றுக்க தர வைக்கிற என்னை இது பண்ணி, கருணையாளனே ஒன்றாய் ஒன்றில் உபயமாய் ஒளிரும் தாளனே அப்படின்னு. இதை வச்சு நீங்க என்ன சொல்றீங்க? ஒரு ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், இவங்களை சொல்லுவோம் பராபரையாக சொல்ல பார்ப்போம் எப்பயும். ஏன்னா 0 1 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், அவங்க தான் வந்து வச்சுக்கிறாங்க எல்லாத்தையும். ராப்பகளோட இது இல்லாத ஒரு தன்மை அவங்க தான் இருக்கிற மாதிரி நம்ம முன்னாடி காட்டி கொடுத்துறாங்க நம்ம ஆளுங்க அப்படிங்களா. ஸோ இப்போ என்ன சொல்ல வருது, அந்த ஒன்றில் உபயமாகி, அந்த ஒன்றில் வந்து உபயமாகின்னும் போது உங்களுக்கு என்ன இதில் எடுக்க முடியுது கருத்துக்களை? ஏதாவது யோசிக்க தோணுதா? ஒன்றில் உபயமாகினா ஒன்று வந்து உபயம் கொடுக்காது. அது திடீர்னு கேட்டா எனக்கு முதல் ஏதாச்சும் இது சரி உபன்னும் போது ஃபர்ஸ்ட் அங்கதான் ஆரம்பிப்போம். அசிஸ்டன்ஸ், ரெசிஸ்டன்ஸ்னும் போது தடுத்து இது பண்றது, ஆட்கொள்றதுன்றது அபயம் அப்படின்ற அந்த அடைக்கலம் கொடுத்து உங்களுக்கு அசிஸ்டன்ஸும் கொடுக்குதுல்ல. நின்று போனது வந்து திருப்பியும் அதை ஃபண்ட் பண்ணணும்ல, ரன் பண்ணி ஃபண்ட் பண்ணணும்ல. ஸோ அதனால வந்து என்ன பண்ணுது, இதோட கோல்டு மின்சார சக்திகளையும் இதோட இதையும் கொடுக்குது. அந்த ஃபண்ட் பண்ற எலக்ட்ரானிக்ஸ் விண்டோ இன்டெலிஜென்ஸ் ஏத்துறதுக்காக மறுபடியும் நம்மள வந்து விளக்கு ஏத்துறது சரிங்களா. திரும்பி நம்மள வந்து உபயமாகி அவர் கருணையால நம்மள நிரப்புறாரு. அந்த உபயம்ன்றது யார் கொடுப்பாங்க? உபயம் சரிங்களா, வள்ளி, ஆனந்த வள்ளி, சிவகாம வள்ளி சரிங்களா, சிதம்பர வள்ளி. இவங்க கொடுத்தவொடனே நம்மளுக்கு என்ன மயமாகி ஒளிரும் தாளனே சரிங்களா. தாள என்னும் போது இறக்க கொண்டவர் இல்லையா. தாள் இப்போ இல்ல அது வந்து எப்படின்னா, இப்போ ஒரு படி வந்து மேல ஏத்திட்டு வச்சுக்கோங்களேன், என்னால எகிர முடியுமா? அப்ப அவர் என்ன பண்றாரு, இறக்குறாரு எனக்காக, நான் ஏறணுன்றதுக்காக சரிங்களா. கீழே வந்து என்னை ஏத்திட்டு போறாரு அப்படிதானே. ஸோ தாளனே, ஏன்னா அவரோட இது ஷேர் பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லை, சக்திகளையும் சித்திகளையும் சரிங்களா. உங்களுக்கு கொடுக்குறாருன்னா நீங்க வந்து எனக்கும் உனக்கும் இசைந்து பொறுத்து இது ஒரு பொருத்தம் இருக்குது அப்படின்ற மாதிரி அர்த்தம் சரிங்களா. அது மக்களுக்கும் வரணும்னு ஆசை இருக்கு. அந்த அளவுக்கு நம்மள வந்து உயர்த்த பாக்குறாரு. அவ்வளோ நம்மளுக்காக நல்ல கருணையோட வந்து நம்மள ரொம்ப பிரயாசை பண்ணி ரொம்ப எல்லாம் இவங்க இது பண்ண தேவையில்லை. அதான் சொல்லுவாங்கல்ல, ஷார்ட்டா சொல்லணும்னா, இந்த குடும்ப இது வந்து பெருங்கடல், இதை கடந்தாவே வந்து இதை வந்து நம்ம கடவுள் வந்து நம்மளுக்கு நல்லது செய்வாரு, நம்மளை வந்து வச்சு நம்மளுக்கு வேணுன்றது கொடுப்பாரு. இந்த தர்மத்தை சன்னியாசியா போயிட்டா கூட நம்மளுக்கு அந்த அளவுக்கு கிடைக்காது. நம்ம இல்லற தர்மத்திலேயே இருந்துக்கிட்டு இதை கரெக்டா நியாய தர்மப்படியும் அது மாதிரி அந்த பராபர அறிவுன்னு சொல்ற பிறகு ஒரு அளவுக்கு நல்லா கத்து கொடுத்துட்டே வந்தாலும் அவங்க கருணையில கோட்டை விட்டுறாங்க. அதுல வந்து என்ன சொல்றாங்க, சரி இந்த படியை கடந்துன்னா அந்த படி தெரிஞ்சுக்கோ, அந்த படியை தெரிஞ்சுக்கோ, அப்புறமா தெரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு வந்து அது இல்லை உண்மை. அது அவங்களுக்கு அந்த அளவுக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டு, அதனால இந்த படியை கடந்தா மறுபடியும் ஆண்டவன் காமிப்பான்ற அளவுக்கு அவங்களுக்கு காமிச்சு கொடுத்துட்டான். அதனால அவங்க அவ்வளோதான் கருணை செலுத்த முடிஞ்சிச்சு. அதனால அங்கதான் நிக்கிறாங்க. அதான் உண்மை. அதனால அவங்களும் பொய்யெல்லாம் சொல்ல, அவங்களால கடக்க முடிஞ்சது அவ்வளோதான்.
கருணையை உயர்த்திக்க முடியாமல் திணறினாங்க. ஐயா ஃபுல் அண்ட் ஃபுல் கருணை ஏற்படும். நல்லா பாடமாக அப்படியே புட்டு வச்சு எல்லாத்தையும் அப்படியே புட்டுக்கு மனுஷன் வந்து அப்படி இப்படின்னு சொல்கிற மாதிரி அவர் அந்த பிட்டு வச்சு எல்லாத்தையும் நம்மளுக்கு பிட்டு சமைச்சு கொடுத்துட்டாரு. சமைத்தியாக சாப்பிட்டு சமைத்தியாக வந்து சேர்ந்தாங்க. அதான் ஏன்னா அங்கே அவ்வளவுதான், அது ஏற முடியல. கருணை கம்மியா போச்சு, கொஞ்சமா வச்சு பண்ண முடியாது. அவர் வந்து பத்தல நம்மளுக்கு, பத்தாம பற்றாக்குறையில இருந்து கருணையை ஏற்றிக்காங்க. அதனால கருணை இருந்தாதான் நீங்க வர முடியும். தெல்ல அது தரும் ஆட்சின்னு போது உங்களுக்கு என்ன தெரியுது? காட்சியும் காண காட்சியும் இருக்கிற மாதிரி ஒரு அது தரும் ஆட்சி எப்படி இருக்கும்? ஸோ அதனாலதான் அது உபயோகம் ஆகுது. உபயோகம் ஆகி அதான்ப்பா அந்த ஆட்சியை நம்மளுக்கு எவ்வளவு பிடிக்குது நம்மளுக்கு பத்தியா? அவர் செய்யற ஆட்சி எவ்வளவு, ஏன்னா அதான் ஆகி இருக்குது, மத்தெல்லாம் ஆவி போயிடுது சரிங்களா? ஸோ அதனாலதான் எது ரொம்ப கரெக்டா இருக்கோ அதான் நம்மளுக்கு பிடிக்கும்ல, ஆகி. ஸோ அதனாலதான் காய்க்கும் பருவம் தன்னை பழுத்த பருவம் ஆக்கியே ஆக்கிட்டு அந்த இது வருது திருப்பியும் ஆக்குற அந்த இது கிரியேட்டிவிட்டி சரிங்களா? அது ஆக்குச்சுன்னா அது அழிக்க கூடாது சரிங்களா? ஸோ அது மாதிரி கனக சபையில் நடிக்கின்றாய் ஒரு காலை தூக்கியே, நாய்க்கு தவிசிட்டு ஒரு பொன் முடியும் நன்று சூட்டியே, நட்ட நடுவே வைத்தாய் கருணை அமுதம் ஊட்டியே அப்படின்ற மாதிரி பாடல். காய்க்கும் பருவம் போது உங்களுக்கு வந்து ஃப்ரூட் பயோகெமிஸ்ட்ரி அதில் நீங்கள் படிச்சிங்கன்னா காயில் நடக்கிறக்கூடிய பயோகெமிக்கல் சேஞ்சஸ்லாம் எப்படி இருக்குதுன்னு நமக்கு தெரியும். ஹார்டான ஒரு இது இருக்கும், சர்ஃபேஸ் இருக்கும், உள்ளர ஜூஸியாக இல்லாமல் ஒரு இது இருக்கும், மெஷ் ஒர்க் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற அந்த பருவம் தன்னை பழுத்தும் போது அந்த ஜூசினஸ் உள்ளே வருது, இனிப்பு உள்ளே ஏறுது, என்னை விரும்பி அடுத்தவங்க பருவம்னு ஆசைப்படுறாங்க சரிங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு பருவம் எனக்கு வரும்போது ஆக்கியே. ஸோ க்ரியேட்டிவிட்டி அந்த மாதிரி ஒரு தெய்வம் வந்து நம்மளை செய்யுது அப்படின்னும் போது இன்னொருத்தவங்களுக்கு உபகாரமாக இருக்கணும்ல, வெளி சரிங்களா? அந்த வெளிக்கு என்னை எடுத்துகிட்டு வர முடியாமல் எல்லாரும் உபயோகம் இல்லாமல் போயிடுச்சுன்னா வேஸ்ட், இதுதானே வெத்தும் பெருமை அடிச்சு நம்ம இருக்க முடியுமா? அதனால கனக சபையில் நடிக்கின்றாய் ஒரு காலை தூக்கியே. இது பண்ணும்போது கூட அதான் சொல்லுவேன், அண்ணனையா நான் தான் சொல்லுவேன், திட்டுவேன், பெருமை அடிச்சுக்கிட்டு தேவையில்லாத நீ இவ்வளோ நியாய தர்ம சிந்தனைக்கு இறைவன் வேணுன்ற, ஆனால் ஒரு சிலருமே சிக்கிக்கிட்டு நீயும் ஆசைப்பட்டுட்டு இருக்கிறவங்களையும் ஆசைப்படக்கூடாதுன்னு அப்படிலாம் சொல்லி அவனுக்கு அறிவுரை சொல்லுவேன். எப்படின்னா அந்த பெருமை அடிச்சுக்கிட்டாலே ஒன்றுமே அது சரியாக இது பண்ண முடியல. அதில் காலை வச்சுக்கிட்டு பெருமைலாம் தூக்கி போகக்கூடாது. கரெக்டாக நம்ம செய்ய வேண்டியதை கரெக்டாக செய்வோம் இல்லை? ஸோ அதனால தான் இது என்ன பண்ணுது, எதோ சொல்ல வந்தால் அதோட அந்த பழம்ன்றது அந்த மாதிரி ஒரு என்ன பண்ணுது, ஜூசினஸாக ஆகிடுது சரிங்களா? ரொம்ப சாஃப்டான ஒரு இதுவாக மாதிரி. அது அடுத்த ஸ்டேஜில் என்னது, கனக சபை. கனகன்றது எப்படி இருக்கும், காலத்துக்கும் நிலைக்கும் இல்லையா? ஸோ அந்த சபையில் வந்து நான் என்ன பண்ணுறேன், என் மெட்ரிகல் சயின்ஸ் அவ்வளோ தூரத்துக்கு நல்லா இறங்கணுன்றதுக்காக நடிக்கின்றால் ஒரு காலை தூக்கி அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரிய வச்சிருக்காரு சரிங்களா? நான் காஞ்சிக்கிட்டு இருக்கிற அந்த டைம் தான் அப்படி தானே? எதுக்காக காயுவேன், அன்புக்காக காஞ்சிக்கிட்டு இருப்பேன் சரிங்களா? அந்த காய்க்கிற அந்த பருவம் எனக்கு அன்பு இது பண்ண மாட்டாங்களா அப்படின்னு காஞ்சிக்கிட்டு நான் வந்து என்ன பண்ணுறது, உலகத்தை நீட்டி பண்ணிட்டு இருக்கும்போது என்னை நல்லா ஆஞ்சு நீ உள்ளர ஏறி அப்படின்றதுக்காக இந்த கனக சபையை வந்து ஆட்டி விட்டார் சரிங்களா? ஆட்டினே என் பக்கம் ஆக்கினேன்னு வரல, அதில் மாதிரி ஆக்கியே இதில் வந்து நடிக்கின்றாய், அந்த நடிப்பை வந்து எனக்கு காட்டி கொடுத்துருச்சு. எப்படி நடித்தா பொருளாதாரம் வந்து நம்மளுக்கு ஏறும் சரிங்களா? அந்த நடிப்பு எனக்கு அப்போவே வந்து இன்ஸ்டால் பண்ணி விட்டார் சரிங்களா? அப்பொழுது எனக்கு பொருளாதாரம் ஏறினே தான் இருந்துச்சு, இறங்கினதே கிடையாது சரிங்களா? எதுலாம் லேப்டாப் வந்துச்சு சரிங்களா? எனக்கு அப்புறமேட்டு என்ன ஒரு இன்டர்நெட்டு க்ளவுடு, அது போக இப்போ என்ன மாதிரி ஒரு இது வந்துருச்சு, வைஃபை ஹவுஸ் இல்லையா, கேமரா சிஸ்டம், டிஜிட்டல் இது வருது, டிஜிட்டல் ஷாப்பு, அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகுது இல்லை?
2 கேமரா வச்சு கருணை கண்ணுன்ற மாதிரிலாம் நீரோடைய பார்த்துக்க முடியுதுல்ல. அதனால் அந்த மாதிரி ஒரு சேனலைசேஷன் பண்ணியிருப்பாருல்ல. ஸோ அதெல்லாம் நம்ம அந்த இதில் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் வச்சு நம்ம அனுபவிக்க முடியுது. கரெக்டுங்களா? நம்மளுக்கு என்னென்னா நம்ம ஆண்டவன் வந்து வேணும்னு சொன்னதும் நம்மளுக்கு கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் உணர்த்தும் போதே நம்ம ஒன்றும் அப்படி ஒன்றும் தலை சிறந்த கருணையாளன் இல்லை. அப்படி ஒன்றும் நான்லாம் கருணையில் அப்படியே தயை எல்லாருக்கும் தயையோடு ஓடி ஓடி வந்து செய்து எல்லாம் பண்ணிட்டு இல்லை. ஏதோ ஒரு குடும்பத்தில் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம கற்றுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சம் நவுந்து போகிறோம். இதுக்கே வந்து கடவுள் உணர்த்துறதை பார்த்து நம்மளுக்கு ஆனந்தமும் அந்த ஒரு இன்பமும் தாங்க முடியல. சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு நம்மளுக்கு அந்த ஆனந்தம் இருக்குது, அந்த அளவுக்கு இன்பமாக இருக்குது. அது எல்லாம் பெறணும்னு நம்ம ஆசைப்படுறோம். அவர் அப்போ அவ்வளோத்தையும் காமிச்சாரு. அப்போ அவருக்கு எப்படி இருந்திருக்கோம்ல. அதனாலதான் நம்மளுக்கு அவ்வளோ சொல்லி சத்தியம் அந்த நடிப்புல வந்து எனக்கு நல்லா தெரிஞ்சு செய்து செய்து நம்மளை கூப்பிட்டு சொல்றாரு. ஒரு காலை தூக்கின்ற போது எனக்கு அந்த தூக்கும் போது எப்படி இருக்கும் பம்பு இதுல இது சக்கரம் ராட்டம் அந்த சுத்துறோம்ல, சுத்தி அது கீழே இருந்து மேல அது பம்பு தூக்கிட்டு வரும்ல. அப்போ வந்து அந்த ஆனந்த மயத்துல தெரியுதுங்களா? ஆமா ஆமா, நான் ராட்னம் விளையாடும் போது நானே சொல்லியிருக்கேன். ஒரு முறை கிளாஸ்லயே உனக்கு சொல்லியிருக்கேன். அந்த ராட்னம் சுத்தும் போது அந்த வயிற்றுல ஒரு ஒரு இதா இருக்கும். அது மேல நிறுத்தும் போது அது ரொம்ப சந்தோஷம். மேல நிறுத்தும் போது ஆனந்தமா இருக்கும். சிலர் பயப்படுவாங்க, ஆனா எனக்கு ஆனந்தமா இருக்கும். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது மேல நிறுத்தும் போது உங்களுக்கு இது தெரியுது இல்ல, அந்த மாதிரி வந்து சர்ன்னு கூட்டு போயிட்டு உங்களை நிறுத்தும். தூக்கிய இது இருக்குல்ல, அந்த காலை தூக்கியும் போது அந்த பொருள் வெளியில நான் அப்படி சருன்னு உயர்த்தி கூட்டு போயிட்டு என்ன பண்ணும், நிர்குணா அந்த நிலைமைக்கு கூட்டு போய் காட்டும். சரிங்களா? பொருள் வெளிக்கு இது பண்ண அப்பர் வெளி வந்து நிர்குண வெளிக்கு கூட்டு போய் காட்டி தூக்கிய நாய்க்கு தவிசிட்டு நாய் என்ன பண்ணும், எல்லாத்துலையும் நாக்கு வைக்கணும்ல, அப்படிதானே? ஆனா இந்த நாயை வந்து தவிசி இட்டாங்கன்னு வச்சுக்கோங்கல்ல, இந்த நாய்க்கு அது காவல் காக்கப்படுது இல்லை. அந்த நாய் அணிலேருந்து தொண்டையில் போடுவாங்கல்ல அந்த தவிசை, தவிசு இது கட்டுவாங்கல்ல அந்த லைசன்ஸு. லைசன்ஸ் நாய் வந்து இது பெட்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு அதுக்கு கருணை காட்டணும், அப்படிதானே? சட்டத்திட்டங்கள் அதுக்கு உண்டு. இது கூட வந்துருச்சு, அரசுக்கு உட்பட்ட இது வந்துருச்சு. அரசுக்கு உட்பட்ட உரிமைகள் சரிங்களா? அதே வந்து உங்களுக்கு அந்த லைசன்ஸ் இல்லைன்னா வச்சுக்கோங்களேன், என்னாச்சு, யார் வேணா அதை கொண்டு தின்னலாம், அடிச்சு நவுத்தலாம், சரிங்களா? தூக்கி போடலாம், என்ன வேணா பண்ணலாம், சரிங்களா? யாரும் கேட்க மாட்டாங்க. 50 ரூபா கொடுத்து கட்டி வெளியில் வந்துடலாம், சரிங்களா? இதே வந்து ப்ரொடெக்டர் கீழே இருந்துச்சுன்னா அது எதுவும் பண்ண முடியாது, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நாய்க்கு தவிசு இட்டு ஒரு பொன்முடியும் சூட்டி முடி இது கிரீடம் வேற வச்சிருச்சு அந்த நாய்க்கு, சரிங்களா? நாயகனா அது உடம்பு மாத்திட்டாரு, அது கிரீடம், சரிங்களா? ஃப்ரீடம் கொடுத்த மாதிரி விஸ்டம் அதெல்லாம் கொடுக்குறாருல்ல. இனிமேட்டு உனக்கு வந்து நீ என்னென்ன சொல்றியோ அது மாதிரி நடக்கட்டும் எல்லாமே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு, சரிங்களா? ஸோ இதுதான் வந்து நான் பண்ணுறது. சூட்டியே நட்ட நடுவே வைத்தாய் கருணை அமுதம் ஊட்டி. அதுக்கு மேலே என்ன பண்ணுறது, நட்டு வெட்ட வெளின்றது வேற, நட்டு நடுன்றது வேற. ஏன்னா நடுறது நம்ம எதுக்காக, விளைஞ்சு நல்லா இது பண்ணணும்ல, எல்லாரும் செழிப்பு ஏறணும். அதனால என்ன பண்ணுறது, எனக்கு இந்த வளத்துல வந்து வீகனிசத்தை காட்டி விட்டுருச்சு, சரிங்களா? அப்படிதானே? அந்த டைரக்ஷன் எடுத்து போகும்போது அந்த கனெக்ஷன் போய் வீகனிசத்தை காட்டி விட்டு, அந்த வீகனிசம் என்ன பண்ணுது, அதோட ஃபீட்பேக் ரிலேஷன்ஷிப் என்ன பண்ணுது, வல்லிசத்தை காட்டி விடுது, அப்படிதானே? அது ரெண்டுமே மிங்கிள் ஆகி நடத்த கெட்டு போனவனை நடத்த நல்லா பண்ணுதில்ல. நடத்த கெட்டு போனது என்ன ஆச்சு, எனக்கு சூட்டியேன்னும் போது என்ன ஆகுது, நான் நடத்துறதா நடப்பு இனிமேட்டு அப்படின்ற போது தெரிஞ்சிச்சு. தெரியல உங்களுக்கு, நட்டு வேணும் போது அப்போதான் வைத்தாய் கருணை அமுதம் ஊட்டி. நீ வந்து இந்த கருணை வாங்கிக்கோ, நீ இனிமேட்டு எப்படி வந்து கருணை பரப்புறே பரப்பு அப்படின்ற மாதிரி அவர் கரெக்டாக கொடுத்து எல்லாமே கரெக்டாக கணிஞ்சு வர்ற நேரமா எல்லாருக்கும் எல்லாமே கொடுத்து தான் சொல்றாரு. அதுக்கு தான் அவர் இவ்வளோ வருஷமா வெயிட் பண்ணி அந்த யுகாந்தோரமாக ஒரு உணர்த்தி
இப்போ இந்த யுகன் கடந்து வந்ததும் எல்லாம் தூக்கி போடுங்கன்னா கடவுள் சொல்றது தானே நம்ம கேட்கணும். இப்போ கிருஷ்ணர் கீதைய சொல்றாரு அர்ஜுனனுக்கு, இந்த கலியுகத்துக்கு தான் இந்த மாதிரி எல்லாம் சடங்கு சம்பிரதாயம் அபிஷேகம் ஆராதனை இந்த கலியுகத்துல தேவையில்லைன்றாரு. கலியுகத்துல அபிஷேகம் ஆராதனை எல்லாம் தேவையில்லை, நீங்க வந்து சடங்கு சம்பிரதாயம்லாம் வேண்டாம், சரணாகதியும் நாம ஜபம் சொல்லுங்கன்றாரு. அதையும் கேக்குறது, எந்த கதை வடிவமா சொன்னாலும் கேக்குறது இல்ல. உள்ள உணர்ந்து நம்ம உணர்ந்து தெரிஞ்சுக்குங்க. வில்லங்கொண்டு பேரு வாங்கின இதை வந்து அவரு திலகனாவும் மாத்தி விடுவாரு. அதான் உண்மையை தெரிஞ்சுங்க, சத்தியத்தை தெரிஞ்சுங்கன்ட்டு எல்லா காலம் கணிஞ்சு. ஏன்னா எப்படி அது நம்மளால பிரிக்க முடியுது? நம்ம சொல்லிக்க விஞ்ஞானத்தை தானே விரும்புறீங்க, எப்படி விஞ்ஞான பூர்வமாவே உணர்த்தினாலும் நம்ம அதை எடுத்துக்கிறதுக்கு அவங்களோட தவம் எப்படின்னு நம்மளோட தவம் மாறுது. சரிங்களா? இந்த மாதிரி வெட்ட வெளியா போகணும்னு ஆசைப்படுறவங்க எப்படி தவம் பண்றாங்கன்னா ஹங்கர் ஸ்ட்ரைக்கு, சரிங்களா, சாப்பிடாம இருக்கிறது, பரிதாபம் இப்படி வந்துடும் உலக மக்களுக்கு, நம்ம மேல பரிதாபப்பட்டுருவாங்க, நம்ம சொல்றதை கேட்டுருவாங்கன்ட்டு ஒரு இது பரிதாபப்பட முடியுமா? அதானே எதுக்கு பரிதாபம் பண்ணணும், அதுக்குதான் பரிதாபம் பண்ணணும். கடவுளும் பரிதாபப்பட மாட்டாரு, இங்க இருக்கிற மக்களும் பரிதாபப்பட மாட்டாங்க. சிலர் காலத்துல நியூஸ் வேணா சேனல் வரும், ஏன்னா பாதாளத்துல அதெல்லாம் பாதாளத்துல விழுற மாதிரி செத்துட்டானா உயிரோட இருக்கான்ற சேனல் வேணா வரும். தேவையில்லாம நம்ம வந்து செய்யற இதுக்கெல்லாம் வந்து கருணையில செய்திடலான்ற மாதிரி எல்லாமே வந்து தப்பா செய்துட்டு கடவுள் கருணையில மன்னிப்பாருன்னா அது எவ்வளவோ மூர்க்கத்தனம், அது எவ்வளவு முட்டாள்தனம். அதனாலதான் நம்மளுக்கு என்ன பண்ணுது, அதுக்குதான் நான் மன்னிப்பே வேணாம். யாருன்னா சொன்னாலும் என் பேத்திங்கெல்லாம் கூட சொல்லுவாங்க, விஜயகாந்த் டைலாகா தமிழ் எனக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை அப்படின்னா அது அவரு வந்து ஃபிலிம்காக அது சொல்லிக்கிறாங்க. நல்லா இயல்பா நம்ம வாழ்க்கையிலேயே வந்து எனக்கு இந்த குழந்தைங்களுக்கு சின்ன பிள்ளையிலேருந்து இப்போ அது ஒரு ஸ்டைலாக கற்றுக் கொடுத்துட்றாங்க. எதனா பண்ணிட வேண்டியது சாரி இல்ல, அதுக்கும் ஒரு மரியாதை நம்ம தரணும். மரியாதை வந்து ஏன்னா இந்த உலகத்துல எல்லாமே புடிங்கிட்டு போற உலகத்துல அதுதான்ப்பா சொல்றேன். எதை அதிகப்படுத்திக்கணுமோ அதை அதிகப்படுத்திக்காம கம்மியா சொல்ல வேண்டியதை அதிகப்படுத்திக்கிட்டோம், அதிகமா செய்ய வேண்டியது சொல்ல. அது நம்ம கருணை வள்ளல் நம்மளுக்கு வந்து அவர் விரிச்சாரு வச்சுக்கோங்க வியாபாரத்தை, நம்ம கிட்ட புடின்னு எதுவுமே போகவே முடியாது. எதுக்கு சாரி சொல்லணும்? சாரி சொல்றதே ஒரு காலத்துல முதல்லாம் கொஞ்சம் அசிங்கப்படுவாங்க. ஏன் தப்பு பண்ணணும், ஏன் சாரி அப்படி வந்துச்சுன்னா அந்த வல்லத்தன்மை அந்த மாதிரி இருந்த காலம் வந்த பின்னாடிதான் தப்பு செய்யறதுக்கே சங்கோச்சமே படாம தப்பு செய்யறது போற போக்குல ஒரு சாரி அது இலக்காரம். அப்படி அதை சொல்லல, எவ்வளவு அலட்சிய போக்கு, அது எவ்வளவு தேவையில்லாத ஒரு அது வேணாம். இதுக்கெல்லாம் நம்ம நீதி நேர்மையை நாட்டுறது நம்ம கடமை, நம்ம உரிமை தான் நம்மளுக்கு முக்கியம். நம்மளுக்கு வந்து அச்சப்படணும், ஐயோ நம்ம தப்பு செய்துட்டு சாரின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறது எவ்வளவு கேவலமான செயல், இதை செய்யக்கூடாது. நம்ம தப்பை தவிர்த்துக்கணும் ஒழிய மன்னிப்பை வந்து எதிர்பார்க்க கூடாது, மன்னிப்பை வந்து நம்ம பிரதானம் ஆக்கக்கூடாது. அதனாலதான் அடிமுறை வந்து நம்ம என்ன பண்ண கூடாது, இல்லாம ஆக்கிட்டா ஏன் மன்னிப்பே தேவையில்லையே. அதனாலதான் என்ன பண்றது, எண்ணம் தான் எனக்கு சின்னதுல இருந்து ஊடுருவி வந்து. நீங்க ஏன் ஊசியும் போட்டுக்கிறீங்க, நீங்க ஏன் இதையும் போட்டுக்கிறீங்க, எது அனிமல்ஸையும் வந்து உள்ளர போட்டுக்கிறீங்க. ஆமா அதுதான் கேக்குறேன், சரிங்களா? ஏன் உங்களை துன்புறுத்தலே இருக்கீங்க, கருணை வந்துருமா, உடம்பு கொடுத்துருவாங்களா கடவுளே? பெருக்கம் பண்றதான், அப்புறம் அதை போட்டு வாட்டுறதான், அது அப்புறம் அது பால் கறக்கல அதை நசுக்கி ஒடிச்சு அதை வந்து மரணிச்சு மரணம் அது என்ன சொல்றது சாகடிச்சு அது புலை எத்துணை கொள்வீர் மாதிரி நம்ம அராஜகம் அப்படியே யார் மேப்பாரு இல்லைன்ற மாதிரி நம்ம ஆடிட்டு இருக்கோம். ஆனா ஆண்டம் அதை வந்து கரெக்டா ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஒட்ட வாழை அறுத்து வச்சிருவாங்கன்னு. அந்த மாதிரி நம்ம அதுக்குதான் நம்மள வந்து அறிவாற்றல் மனுஷன்ற எல்லாத்தையும் கொடுத்துட்டு போயிடும். மேல எவ்வளவு உயர்த்த முடியுமோ அவ்வளவு கடவுள் கொடுக்கணும்னு ஆசைப்படுறதை விட்டுட்டு யமதர்மராஜா கிட்ட நம்ம டிரான்சாக்ஷன் வச்சுக்கிட்டு அந்த மாதிரி நம்ம வச்சுக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? அதனாலதான் கருணை தான் அந்த மாதிரி பண்ண கூடாது. சரிங்களா? பொருத்தத்தை பண்ணி விட்டுரும், எனக்கும் உனக்கு சீந்த பொருத்தம் என்ன பொருத்தம் அப்படின்ற மாதிரி அந்த லெவல்ஸ் கூட்டு போயிட்டு விட்டு. நான் எனக்கு ஆசைப்பட்ட பாட்டு நான் எப்பவுமே ரொம்ப ஆசைப்படுவேன், நிறைய பாட்டு பிடிக்கும். ஐயா எழுதுற பாட்டு எனக்கு ரொம்ப அதெல்லாம் பிடிச்சதுதான், இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமா, இதை நான் லேப்ல கேட்டே இருக்கும் அடிக்கடி. மேமும் பாத்துட்டாங்க, எங்க சூப்பர்வைசர் பார்த்துட்டு என்னது லேப்ல பாட்டு கேட்டுறீங்க அப்படின்ற மாதிரி எனக்கு கேட்டும் கேட்கறேன். இருந்தாலும் நான் வந்து இங்க ரொம்ப அலைச்சலா இருக்கு மேம், அதனால கான்சன்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நான் சொல்லிட்டேன். அதுவும் கேட்கல அவங்க. நான் எவ்வளவு இதுல இருந்து தப்பிச்சிருக்கேன்ல, அது மாதிரி அதையும் தப்பிச்சிட்டேன். சரிங்களா? என்னோட இதை சொல்லுவார்ல அவரு,
காட்டி கூடார் அப்படின்ற மாதிரி அது நிறைய இதில் வந்து அவர் இது பண்ணாமல் இருந்திருக்கு. எதுக்கு தேவையில்லாமல் இது இதை போடணும், அவன் ஏன் அடிச்சுக்கிட்டு அடுத்தவங்களோட மூக்கை இதில் நுழைச்சிக்கிட்டோம், அவனுக்கு கொஞ்சம் ப்ரைவசி கொடுத்துட்டு விட்ருவோம் அப்படின்ற மாதிரி கடவுளோட அந்த ஃப்ரீடம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நாய்க்கு தவிச்சு அது மாதிரி எனக்கு நாய் தான் நான் தெரியும், அவருக்கு நல்லாவே தெரியும் என்னோட பண்பு. இருந்தாலும் அவருக்கு வந்து எனக்கு ஃப்ரீடம் போகிறதுல அவ்வளோ ஹாப்பி அவருக்கு, சரிங்களா? ஸோ அதனால தாங்கள் விடுதல் இரண்டும் எனக்கு சமமதாயிற்று. சகத்தில் வழங்கும் மாயை வழக்கு தவிர்ந்து போயிற்றே. ஏங்கள் சலித்தல் இரண்டும் இன்றி இழைப்பு நீக்கினேன். எந்தாய் கருணை அமுது உண்டு இன்ப பொறுப்பில் ஓங்கினேன் அப்படின்ற மாதிரி பாடல். எனக்கும் உனக்கும் அப்படின்ற அந்த பாடல். அதில் வந்து தாங்கள் விடுதல்னும் போது கை வந்து உங்களுக்கு ஒரு கை தாங்கும் ஒரு கை விடுன்ற மாதிரி அந்த இதை காட்டுறாருல்ல அவரோட சின்னம். நிறைய பேர் நிறைய முதிரைகளை காட்டினாலும் அவரோட முதிரை எப்படி இருக்குது, தாங்குதலும் விடுதலும் சமமாக தான் இருக்கணும், அப்படிதானே? இடமும் வளமுன்ற அந்த லெவல்ஸ் எல்லாம் கட்டுறது கரெக்டாக அதே நயத்தில் இதையும் கொண்டு வருது. அப்போ ஒரு எனர்ஜி வந்து தாங்குற எனர்ஜி மாதிரி இருக்குது, இன்னொரு எனர்ஜி விட்டுற எனர்ஜி மாதிரி இருக்குது, அப்படிதானே? ஸோ இதெல்லாம் வந்து இரண்டும் எனக்கு சமமதாயிற்று அப்படின்னும் போது வெறும் கனக சபை அந்த இது அது ஓகே. அடுத்தது நீரூற்ற இதுக்கு போகணும்ல, ஒல்லிய நெருப்பே அப்படின்னு சொல்லுவார் தெரியுமா? ஒல்லிய, ஆமா, துல்லிய நெருப்பு ஒன்று இருக்கு, ஒல்லிய நெருப்பு ஒன்று இருக்குல்ல, அப்படித்தானே? கனக சபையில வந்து துள்ளிக்கிட்டு இருக்கும் அந்த நெருப்பு, சரிங்களா? துள்ளிக்கிட்டு இருக்க போயிட்டு என்ன பண்ணிட்டோம், ஒரு இடத்துல போய் காட்டியும் அது வந்து எதுவுமே இல்லதே அப்படின்ற மாதிரி காட்டி விடும். ஆனா அங்க வந்து ஒரு மெல்லிய ஒரு ஒளி இருக்கு, ஒல்லிய, சரிங்களா? அதுவும் ஒளிஞ்சிருக்கிற மாதிரி, அது ஒழிக்கப்படாது அப்படின்னு வரும்ல வளராரு. அதை காட்ட வேண்டியதான் அவர் வந்து இதவே மாத்திக்கிட்டாரு, பேரே மாத்துறாரு. ஏன்னா அதான் மூஞ்சி, சரிங்களா? ஸோ அதனால தான் வந்து என்ன பண்ணுறாரு, தாங்குதல் விடுதல் இரண்டும் எனக்கு சமமாக ஆயிடுச்சு. எல்லாத்தையும் தாங்கி வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு கண்ட்ரோல் பண்ணால் கூட விடுதல் சரி நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வல்லரசு வருது இல்லை, என்னால் அதையும் தாங்கிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லுது இல்லை, சரி வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்படி தானே? செங்கோல் தானே, வச்சுக்கோ அதையும் நான் தாங்கிக்க முடியும் அப்படின்ற மாதிரி, சரிங்களா? கொடுங்கோலா, சரி அதையும் வச்சுக்கோ அதையும் தாங்க முடியுன்ற மாதிரி எல்லாம் அது வச்சுக்கிட்ட மாதிரி. இப்போ என்ன பண்ணுறது, அந்த மாய வழக்கு இருக்குதா இல்லையா? கடவுள் அதுக்கும் வந்து சம்பவம் கொடுத்துட்டாரு. ஆனால் அந்த உரிமை எப்பவுமே வந்து இருக்குதா? கொஞ்சம் அழைச்சி பாருங்க, இருக்குமா? அனிமல்ஸ் இப்போ ரைட்ஸு அது வரைக்கும் வந்துருச்சு. அதுக்கு முன்னாடி இவங்களுக்கு ரைட்ஸ் இருந்துச்சா? ஹியூமன்ஸுக்கு சில பேர் ரைட்ஸ் இருந்துச்சா? பெண்களுக்கு சில பேர் ரைட்ஸ் இருந்துச்சா? அந்த மாதிரி பெரும்பான்மை இல்லாமல் இருந்துச்சு. பட் இப்போ வந்து அந்த இதில் சகத்தில் என்ன வருது, சகத்தில் வந்து சமம் வந்துச்சா இல்லையா அப்படின்னு கேட்கலாம்ல. அந்த சகத்திலே வந்து சமம் வரக்கூடிய தன்மை வந்து இப்போ என்ன பண்ணுறோம், சகத்தில் வழங்கும் மாயை வழக்கு. அந்த மாயை என்ன பண்ணுது, விட மாட்டுது, சமரச வர விட மாட்டேன்றதால என்ன பண்ணுது, சாதி மதம் சமயம் ஆசாரம் அதில் வர சங்கற்பம் விகற்பம், சரிங்களா? அந்த மாதிரி உங்களுக்கு இது வசிஷ்டா அது இது அப்படின்ற மாதிரி இன்னமும் சொல்லி நம்மளுக்கு என்ன பண்ணுது, வருதா இல்லையா? நம்மளுக்கு இஷ்டப்படி ஏதாவது பண்ண முடியுதா இல்லையா? அதில் லெவன்ஸில் பண்ண முடிஞ்சா பழைய காலத்துல சங்கர் அந்த இதுல ஆசார இதுல அது எப்படி பார்க்க முடியும்? அதான் முக்காவாசிலேயே அப்படியே ஊறி போய் நாரி போயிருக்கு. கருணையை உயர்த்திக்கும் போதுதான் வந்து நம்மளுக்கு அதுல இதுலயே போய் மாறி போயிருக்கு, தெரியுதுங்களா? ஆமா, கருணையை உயர்த்திக்கலன்னா நம்மளுக்கு அடிப்படை ஆண்டவன் அதான் சொல்றேன்னு ஏறன்னு சொல்லி எல்லாருக்கும் இருக்கு. என்ன சொல்றது, அந்த சின்ன லெவல்ல அந்த புழு பூச்சி வயிறுலாம் பாத்தீங்கன்னா பானை மாதிரி வீங்கி புழு பூச்சிக்கு சின்ன சின்ன இன்செக்ட்ஸுக்கு அது எல்லாத்துக்குமே தான் வந்து அன்பு இருக்கு. ஆனா அந்த அறிவாற்றலை நீ சொல்ற மாதிரி அறிவாற்றலையும் இந்த கருணையை பொருத்தும் போது தானே இப்போ ஓங்குது. அது ஐயா ஒரு நிமிஷம் அது எனக்கு நல்லா அது
அந்த ஜீவகாருண்ய ஒழுக்கத்துல அந்த என்ன அந்த சில பேர் வயிறு பானை மாதிரி அப்போ சொல்றாரு பாரு, குழந்தைக்கு கூட புரியும்னு சொல்றாரு பாரு. அந்த மாதிரி இந்த இதெல்லாம் எவ்வளவு குழந்தைக்கு கூட புரியும். ஒண்ணு கேக்குறேன் பாருங்களேன், வயிறு வந்து பானை மாதிரி வீங்கினது வந்து ஓங்கினதா? அது இப்படி வாங்கினதா இடம் இல்ல உள்ளி நெருப்பு வந்து எல்லாத்தையும் இது பண்ணுது விட்டுட்டு அதையெல்லாம் வாழ்றது வந்து அது ஓங்கினதா? அதுதான் வாங்கினது சரிங்களா? அப்போ அது என்ன பண்ணுது? வெளிக்குள் வெளி கிடந்து சும்மா இருக்கிற சுகத்தை அனுபவிக்க முடியுமா முடியாதா? இந்த அனாதியால ஆதி அனாதியாம் அப்படின்ட்டாருல்ல, ஆதியாம் அனாதியே அப்படின்னு தானே இப்ப சொன்னாரு. அப்போ எல்லாத்துக்கும் முன்னாடி இருக்கு, நீயே ஆதின்னு வளராரு சொல்லிட்டு இப்போ அனாதியேன்னு கூட சொல்றாருல்ல. அது அப்போ அவர் என்ன பண்ணிட்டாரு, அந்த அனாதியை வந்து நம்ம கொடுப்பாரா இல்லையா அந்த தகுதியை? அந்த அனாதி எப்படியா இருக்கணும்? இந்த குடும்பத்துல இருந்துக்கிட்டே நம்ம அனாதியா இருக்கணும். எப்படிதானே? இங்கேருந்து ஓடி போய் அனாதியா இருக்குது வேற. அப்படிதானே? தெரியுங்களா இல்லையா? அப்போ நல்ல ஒரு சமசரியா இருக்கணும்னா எப்படி இருக்கணும்? தான் குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டு அடுத்தவங்களுக்காக விட்டு தான் இருக்கும். சரிங்களா? அதுதான் வந்து பொதுவது சிறப்பது. ஏதோ ஒரு இது சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும்போது நான் சொல்ல, எங்க அம்மா இப்படிதான்ப்பா எங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. சின்ன சின்ன விஷயத்துல இருந்து பெரிய விஷயம் வரைக்கும் அந்த விட்டு கொடுக்குற மனப்பண்பை நல்லா ஏற்படுத்திக்கிட்டோம். தயவு வந்து கூட எங்க அம்மா சொல்லுவாங்க, கொடுக்காதவங்களை கூட நம்ம கொடுத்து இது பண்ணணும், கற்றுக் கொடுக்கணும்னா நம்ம கொடுத்து அவங்களுக்கு காமிக்கணும். அப்பதான் அதெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. ஆனா நல்லா சொல்லி கொடுப்பாங்க. எக்ஸாம்ல வந்து ஃபெயில் ஆயிடக்கூடாது. எனக்கு இப்போ வந்து ஈஸியா வந்து போக முடியுது. சில பேர் எக்ஸாம்ல வச்சு என்ன பண்ணி எல்லாரையும் ஃபெயில் பண்ணணும்னு ஆசைப்பட்டா கூட இவங்கெல்லாம் எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்னை முன்னேற்றி விட்டாரு சில பேரை என் கையால. சரிங்களா? அதெல்லாம் பார்க்கும்போது தான் எனக்கு வந்து அந்த பண்புகள் தெரியுது இப்போ. சரிங்களா? இன்னொருத்தவங்க நல்லா வாழட்டும், என்ன போ எனக்கு தான் கொடுத்துட்டாரு, அவங்க நல்லா என்ன தாங்கிட்டாரு, அவங்கள நம்ம இது பண்ணுவோம், விடுவோம். அந்த யாரையும் பார்த்து பொறாம பிடிக்க கூடாது எல்லாம். அது அந்த மாதிரி ஒரு இல்லற தர்மத்துக்கு உண்டானது எல்லாமே ஓரளவுக்கு பராபரையில் இருக்கும் போது தெரிஞ்சுக்க முடியுது. அது தெரிஞ்சுக்கிறோன்னு சொல்றதுனால அங்கேயே உட்காந்து அந்த விடக்கூடிய அந்த இது தைரியம் வரணும். ஆமா, அதுலயே உட்கார்ந்துட்டு இருந்தா எப்படி? இப்போ ஒரு பொம்மை ஆட்டம் பார்க்க போறான்னா பொம்மையே பார்த்துக்கிட்டு ஆட்டத்தையே பார்த்துட்டு இருந்துட்டா எப்படி? அதே மாதிரி நீங்க விடுறதுக்கு ரெடியா இருந்தீங்கன்னா தாங்க கூட தைரியமும் இருக்கணும். வந்துடும். சரிம்மா? அதுவும் வரணும். சரிங்களா? அதாவது தாங்கிறது சமமதாயிட்டு இருக்கிறது ரொம்ப பெரிய ஈக்குவேஷன் அது. சரிங்களா? அதை தான் இவங்க ட்ரை பண்ணிருக்காங்க எப்படியோ. அது எப்படி வந்து எல்லாத்தையும் வந்து ஈக்குவேட் ஆகுது, எல்லாமே தியரி ஆஃப் எவ்ரி திங் அப்படின்ற மாதிரி நம்ம எப்படி ஈக்குவேட் பண்ணலான்ற மாதிரி நம்ம ஆளுங்க கற்றுட்டு இருக்காங்க. அதை வளர அது வந்துருச்சு. எவ்ரி திங் எல்லாம்னு அவர் சொல்லுவார்ல. இப்படிதானே கலாந்து வெளியும் எல்லா வெளியும் வந்து என்ன பண்ணுச்சு, இவருக்கு கிடைச்சிச்சு இல்லை, தூய கலாந்து அப்படின்ற மாதிரி சொல்லுவார்ல. அந்த மாதிரி எல்லாமே ஒரு கிடைச்சது தான். இது சகத்துல வழக்கம் அந்த மாய கொடுத்துட்டு எல்லாமே எடுத்துட்டு போயிடுது இல்லை, அந்த மாதிரி கிடையாம எல்லாமே ஒரு கிடைச்சிருது. சரிங்களா? தவிர்த்து போயிட்டு அப்படின்ற மாதிரி அவர் எது இது பட்டம் வந்து இது பண்ணி நூல் பத்தலைன்னா இல்லை நூல் அறுந்துக்குச்சுன்னா கீழே ஓடிடுது இல்லை, அந்த மாதிரி வந்து எல்லாமே தவிர்த்து ஓடிடுச்சு மாய இதெல்லாம் கிட்ட நிற்கல. அதனால தான் இவரோட அருள்பட்டம் வந்து எப்படி இருந்துச்சுன்னா குடியினே ஓடாத ஒரு பட்டம் அது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு தவிர்த்து போயிட்டு ஏங்கல் சலித்தல். ஏங்கல்னும் போது ஐயோ எப்போதான் இது நடக்குமோ அப்படின் போது ஒரு ஏங்கல் வருதுல்ல, அந்த ஏங்கலும் சலித்தல்னும் போது சி இதை நம்ம இன்னும் தாங்கிட்டு இருக்கோமே, விட்டு தொழிவுமே அப்படின்ற மாதிரி அந்த சலிப்பு வந்துடும்ல. ஏங்கல் சலித்தல் இதை பற்றி நீங்கள் கேள்விப்படுறீங்களா எப்பயாச்சும்? எதுக்காக நம்ம ஏங்குவோம்? இளமை இருக்கும்போது நம்ம உயிர் வாழணும்னு ஏங்குவோம். இளமை போனோன்னு சரி இந்த உயிர் இதுதான் தாங்கணும், ராமலிங்க ஐயா என் உடம்பை எடுத்துக்க ஐயா அப்படின்னு இவங்க அழும்போது எனக்கு கவலையாக இருந்துச்சு. ராம திலகம் அப்படின்னு இவங்க பேரை வச்சுக்கிட்டா கூட திலகம் ஆக முடிஞ்சா அப்படின்றதான் இந்த ராம லிங்கத்துக்கு வந்தா மட்டும்தான் அந்த திலகம் வர முடியும். ஏன்னா கொஞ்சம் ரத்த வாட்டம் நல்லா சீரா இருக்கும் போது என்ன சொல்லிடுறாங்க, ஆமா எல்லாருக்கும் நடக்குதுன்னு யாருக்கும் நடந்து அடிச்சு போட்டு எல்லாத்தையும் மீன்களை எல்லாத்தையும் துன்புறுத்திட்டு 90% அப்படிதான் சொல்றாங்க. நானும் அப்படிதான் பண்ணேன், மீன்களை துன்புறுத்தினேன் எல்லாரும் அவங்கள. ஆனா நான் அந்த மாதிரி சொல்லிட்டு இல்லப்பா, நான் அந்த மாதிரி சொல்ல மாட்டேன். ஏன்னா
நானும் தவறு செய்கிறேன், தவறு செய்யாத ஆள் இல்லைன்னு சொல்ல வரல நான். ஆனால் என்ன சொல்லுவேன், எல்லாருக்கும் நடக்கிறது எனக்கும் நடந்துட்டு போட்டோம், நல்லா நான் வாய் பேச முடியாம இருக்கிறவங்க எல்லாரும் தப்பு செய்தா நானும் தப்பு செய்யறது மனுஷன் இயல்பா இன்னும் வளராத இருக்கவங்க கிட்ட நம்ம வந்து நம்ம திறமையை காட்டுற வழியை பார்த்து கடவுள் வேணும்ன்ற பின்னாடி நம்ம திருந்துற வழியை தான் பார்க்கணும், வழிய தப்பு செய்துக்கிட்டே இருக்கிற வழியை பார்க்க கூடாது. அவங்களும் வளர்த்தி விட்டு வந்து அந்த நிதானத்தோட இருந்த அவங்களுக்கும் பேச்சு உரிமை கொடுக்குறது, ஆண்டவன் வந்து என்ன அந்த அவர் சொல்றாரு பாரு, ஏறா நிலை நல்ல வாழ்வுரிமை கொடுக்கறது, யாருன்னு தயவுன்றாரு. அந்த மாதிரி எனக்கு வந்து அந்த ஒரு நல்ல எண்ணங்களை வந்து விதைச்சு வச்சுருக்காரு. அதை வந்து நான் நல்லா அதை வந்து பிடிச்சிக்கிட்டு நம்ம ஏறணும்னு நினைக்கும் போதே அவர் வந்து சூப்பரா அப்போ எனக்கு இனிமேட்டு நான் ஏங்க மாட்டேன், எது கிடைக்கணுமோ அது கரெக்டாக கிடைச்சிருச்சு கொடுத்துட்டாருல. நான் இனிமேட்டு சலிப்பு எனக்கு கிடையாது. ஏன்னா எது எனக்கு ரொம்ப கழிப்பா இருக்குமோ அது எனக்கு கிடைச்சதால இனிமேட்டு சலிப்பு எனக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி. ஏங்கல் சலித்தல் இரண்டும் இன்றி இழைப்பு எதனால வருதுன்னா இது ரெண்டுமே இருக்கிறதால. ஏங்கல் இருக்கிறதாலையும் உங்களுக்கு இழைப்பு வரும், சலித்தல் இருக்கும்போது உங்களுக்கு இழைப்பு வரும். சலிச்சுக்கு சில பேர் இருப்பாங்கல்ல, நடந்துட்டு போட்டோம், இருந்துட்டு போட்டோம், ஆகட்டும், அது சகித்தல். சலித்தல் போது சலிச்சு போயிடுச்சு அப்படின்ற போது இல்லை புளிச்சு எனக்கு ஐயா இதே சாட்டி எனக்கு சலிச்சு எனக்கு பூசா ஏதாவது கொண்டு வா அப்படின்னாங்கல்ல, அது ஒன்று சலிப்பு. ஏங்கல்னும் போது இந்த பொருள் எனக்கு கொடுத்துட்டாங்களே, எனக்கு எப்போ வந்து நல்லதா நடக்க போகுதோ ஏங்கிறது ஒரு இதுக்காக அந்த பொண்ணு வேணும்ன்றது மாதிரி இருக்கிறது ஏக்கம். அப்போ சலிப்புலாம் தேவையான அளவு வாங்கிட்டு சார் இதுக்கு மேலே வேணாம் அப்படின்னு தூக்கி பெண்களை வந்து இது பண்ணுறாங்கல்ல, அது அந்த மாதிரி சலிப்புன்னா அனுபவிச்சுட்டு தேவையில்லைன்ற வர்றது சலிப்பு வேற. அப்புறம் வந்து எதுக்கும் பெண்களுக்காக ஏங்குறது, அலட்சியத்துல சலிச்சுக்கிட்டு வேணாம் போன்ற மாதிரி. அதான் உங்களுக்கு வந்து எளிமையா பெண்களுக்காக ஏங்குற ஒரு தன்மை இருக்கும். அப்புறம் பெண்களை வந்து சார் அதான் இந்த ஜென்ரேஷனுக்கு வேணாம் போய் எங்கேயாவது போய் இது பண்ணி ஒழிஞ்சிரு அப்படின்ற மாதிரி ஒரு லெவல்ஸும் இருக்குது. ஆனா கருணைக்கு அந்த மாதிரி கிடையாது, சரிங்களா? அதனால என்ன பண்ணுது, ஏங்கல் சலித்தல் இரண்டும் இன்றி இழைப்பு நீக்கி. அப்போ இழைப்பு வரக்கூடாதுன்னா என்ன தேவை நம்மளுக்கு? நியூட்ரிஷன் சப்ளை இருந்துன்னே இருந்துருக்கும், அப்படிதானே? ஸோ நியூட்ரிஷன் சப்ளை இருக்கணும்னா பசுமை உங்களுக்கு நல்லாவே இருந்துருக்கும்ல. அப்போ பச்சை அம்மா அப்படின்ற மாதிரி இவங்க சொல்கிறாங்கல்ல, அப்போ அந்த இதை வந்து நம்மளுக்கு என்ன பண்ணுறோம், பசுபதி நம்மளுக்கு வந்து பண்ணுறது ஹப்பி, அவர் வந்து என்ன பண்ணுறது, ஹப் யூஸ் பண்ண வைக்கிறார் நம்மளுக்கு, அப்படிதானே? அப்போது ஏங்கல் வந்து நம்மளுக்கு எப்படி வருது, இதனால் அதை சாப்பிட முடியலையே, ஒரு இதை நியூட்ரிஷனிஸ்ட் ஃபுட்டை சாப்பிட முடியலையே அப்படின்னு போகும்போது அந்த நியூட்ரிஷன் ஃபுட்டு சாப்பிட வைக்கிறார். தயவை விருத்தி பண்ணி உங்களுக்கு தேவையான நியூட்ரிஷன் ஃபுட்டை சாப்பிட வைக்கிறார்ல. அப்புறம் சலித்தல்லும் போது ஆனால் வந்து அதே மாதிரி வெஜிடேரியன் ஃபுட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சிதான் நாங்கள் சாப்பிடுவோம். நான்வெஜ் சாப்பிட்றோன்ற பொருட்களை வாங்கி போட்டு அந்த குப்பையில் போ. வெஜிடேரியன் ஃபுட்டு தான் ரொம்பவே நல்லா இருக்கும். நீங்க சொல்ற மாதிரி அவங்க நல்லா வெட்டி குப்பையில போட்டாங்களே, குப்பையில போடாம தொப்பையிலாவது போட்டுக்கலாமே அப்படின்னும் போது இது எங்க வருதுன்னா ஆடுக்கு வருது இல்லை, சரிங்களா? ஆடல்லே நம்ம வந்து ஃபர்ஸ்ட் மாறணும். அதுதான் சொல்ல வரேன். அது மாதிரி தப்பா சிந்திக்கிறோம்ல, நம்ம வேஸ்ட் ஆகுதுன்றனால நல்ல எண்ணத்துக்கு வந்துட்டோம். ஆனால் வேஸ்ட் எதுக்கு ஆகணும் எதுக்கு ஆகக்கூடாதுன்றது தெரிஞ்சுக்காம இருக்கோம்ல. அது ஒரு உயிர் போகிறதே பெரிய தவறான செயல். அதுலெல்லாம் நம்ம என்னென்ன மாதிரி சிக்கனம் பிடிக்கிறதுக்காக ஏதோ ஒரு சுழற்சியில் மாட்டிக்கிட்டு நிற்கிறோன்றது நல்லா தெளிவாக தெரியுது இல்லை? தெரியுதா உங்களுக்கு இப்போ? ஆமாப்பா, அதுக்குதான் அந்த மாதிரி அது இந்த மாயையில் நம்ம மாட்டிக்கிறதே காரணம் வந்து இந்த இதெல்லாம் வந்து தவறு செய்து இந்த குலை எல்லாம் செய்துகிட்டு இருக்கிறதுனால தான் நம்ம வந்து அந்த பாவத்திலே நம்மளுக்கு கழுதாமலே இருக்கு. ஸோ இழைப்புன்றது நான் இங்கே என்ன சொல்ல வரேன்னா, அந்த ஒல்லி தானே சொன்னேன். இப்போ இழைப்புன்னா தப்பு ஆயிடுமா, ஒல்லியை தாண்டி போயிடுமா அப்படின்னா ஆமாம், சரிங்களா? இப்போ உங்களுக்கு வந்து இந்த இதுக்கு போகணும், எதுக்கு எல்லா குலத்துலேயும் பூந்துக்கிற ஒரு தன்மை வரணுமா வரக்கூடாதா? வளரணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம பெல்லிக்கு மட்டும் நம்ம என்ன பண்ணிட்டோம், குப்பை மாதிரி சேர்த்து வச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு வந்து நல்லா தெளிவாயிட்டோமா நம்ம அப்படின்றதே இல்லைல்ல. அதான் இழைப்பு.
அதுவும் இழைப்பு தான். இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு வந்து இது உடல் பருமன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, கேள்விப்பட்டிருக்கீங்களா? டயபெட்டிக் அந்த மாதிரி ஒபேசிட்டி அப்படின்னுவாங்கல்ல, அந்த இதில் வந்து உங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, நிறைய சேர்த்து வச்சுக்கிட்டா கூட நீங்கள் அதை அனுபவிக்கிறீங்களா என்ன? எல்லாம் உண்டுடுச்சா உங்கள் உடம்புல அப்படின்னும் போது எல்லாமே தனித்தனியாக ஆடும், தலைகால் புரியாமல். சரிங்களா? அதுக்கு செலவு பண்ணி மாளாது. சரிங்களா? அந்த மாதிரி அயன் மாலும் அந்த மாதிரி இதாக போயிட்டாங்க. சரிங்களா? ஸோ அதனால் அந்த மாதிரி ஆகாமல் இழைப்பு நீக்கியே எந்தாய் கருணை அமுது உண்டு இன்ப பொறுப்பில் ஓங்கினேன் அப்படின்றார். இது எப்படி உங்களுக்கு எந்தாயின்னும் போது தந்தை தாய் அப்படிதானே? தாயும் தந்தையும்ன்றது தான் எந்தாய், பேரண்ட். அப்போ பேரண்ட்ல இருக்கிற அந்த இது குரோமோ என்ன பண்ணுறது, எனக்கு அந்த குரோமோடைனமிக்ஸ் வந்து எனக்கு வந்து கருணை அமுது உண்டு, அதோட ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் இதை வந்து எனக்கு ரிலேட்டிவிட்டியை காட்டி விட்டுச்சு. எனக்கு வந்து அந்த அமுதம்ன்றது எப்படி ஆயிடுச்சு, நியூட்ரிஷன் ப்ராப்பர்ட்டி இல்லை அப்படி தானே? என்னோட ஜெனட்டிக் சிஸ்டம் வந்து ஒழுங்காக வேலை செய்யணுன்றதுக்காக ப்ராப்பர்ட்டி அது. ஸோ அதனால அந்த அமுதம் இதை வந்து உண்டு இன்ப பொறுப்பில் ஓங்கினேன் அப்படின்றது. இன்ப பொறுப்புன்னும் போது உங்களுக்கு என்ன ஆயிடுது, சேஃப்டி, ஃபுட் சேஃப்டின்ற மாதிரி இங்கே இன்ப சேஃப்டி. தெரியுதுங்களா? இன்ப சேஃப்டியை பற்றி உங்களுக்கு அழகாக சொல்லி தர கேள்விப்படுறீங்களா? ஃபுட் சேஃப்டி பற்றி இந்த ஊரில் சொல்லுவாங்க. அப்போ இன்ப சேஃப்டி, ஹாப்பி சேஃப்டி வந்து ஹாப்பி டெத்துன்னு அவர் சொல்லவே கிடையாது, ஹாப்பி சேஃப்டி அப்படின்ற மாதிரி அந்த சேஃப்டின்ற வார்த்தை எப்படி எங்கே சேர்க்கணுமோ அதை சேர்க்குறது. சரிங்களா? இன்ப பொறுப்பு ஓங்கினேன் அப்படின்றது. அதில் ஓங்கக்கூடியது அந்த சேஃப்டி ஆஃபீஸர் யாராவது இருக்க முடியுமா? அந்த ஆஃபீஸர் யாருக்காவது கிடச்சிட்டா? ஓங்காரம் யாருக்கு இவர் கிடச்சிருக்கு? என் தலைவனுக்கு அது கிடச்சிருக்கு, நல்ல வேலை. அவரோட இன்ப பொறுப்புகளில் தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். எந்தெந்த ஊரில் கேஜிஎஃப்ல வந்து அங்கே பல பன்முகத்தன்மை உள்ள ஆளுங்க, சரிங்களா, பல வேலைகளை கடினமாக வந்து வேலை செய்கிற ஆளுங்களுக்கும் இன்பத்தை அனுபவிக்கவே, அந்த பொருள் வழிகளை அனுபவிக்கவே எல்லாமே வந்து என்ன பண்ணுறது, இந்த பாண்டிச்சேரியில் வந்து என்ன பண்ணுறது, அங்கே வந்து கடினமாக வேலை செய்யக்கூடாது, எனக்கு 8 மணி நேரத்தில் எனக்கு வேலையை முடிச்சு கொடுங்க அப்படின்ற அந்த ரெவல்யூஷன் நடந்த ஊர் இது. சரிங்களா? அந்த மாதிரி ஊர்லேயும் கொண்டு போய்ட்டு எனக்கு வந்து என்ன பண்ணுறாரு, பல இது ஆரோவில் இது அந்த எக்ஸ்பிரஷன் இதே பண்ணுறாரு. சரிங்களா? ஆரோவில்னா என்ன அர்த்தம்? ஒளிமயமான உலகம் இல்லை, அந்த உலகத்துக்கு கூட்டு போயிட்டு எனக்கு என்ன பண்ணுறாரு, அமுதம் உண்டு இன்ப பொறுப்பில் வந்து எனக்கு ஓங்க வச்சுக்கிட்டு இருக்கேன். நான் ஒடுங்கிட்டு போயிடுவேன்னா எனக்கு ஒரு இது நடுக்கம், எனக்கு இது அது வந்துடவே கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் இது பண்ணுறாரு என்ன. சரிங்களா? கரெக்டு தானே? இப்போ அதே மாதிரி தான் உங்களையும் நீங்கள் நடுங்கிடாதீங்க, ஒடுங்கிடாதீங்க அப்படின்னு சொல்லி உங்களை ஓங்கக்கூடிய தன்மையை வந்து நான் வளர வச்சு பார்த்துட்ருக்கேன். அப்படி தானே? ஏன்னா அதுதானே உபயம். இன்னொருத்தவங்களுக்கு உபகாரமாக இருக்கும்போது எப்படி பண்ண முடியும்? இன்னொருத்தவங்க ரெசிஸ்டன்ஸ் பண்ணுறது வந்து அது ஓகே, அது வந்து நம்மளோட வேலை கிடையாது. பர்சிஸ்டன்ஸுன்றது இது, சரிங்களா? நல்ல இதாகணும். ஒரு பர்சனாலிட்டிக்கும் என்ன பண்ணணும், அவங்களுக்கு தேவையான அசிஸ்டன்ஸ் கொடுக்கணும்ல. அந்த மாதிரி கொடுத்தது நம்ம வள்ளலார் ஓங்கிட்டாரு. இப்போ அவரை ஃபாலோ பண்ணுற நம்மளும் என்ன பண்ணுறோம், ஓங்க போகிறோம். அதுக்கு எந்த வித இதுவும் கிடையாதுன்றதை நம்ம வந்து நல்லா நம்புவோம். ஏன்னா ஆரம்பத்தில் நம்மளுக்கு என்ன ஆச்சு, நம்ம வியூவர்ஷிப்பு நம்ம ஃபாலோவர்ஷிப்லாம் எப்படி இருந்துச்சுன்னா ரொம்ப கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. இதெல்லாம் யாரா கேட்க போகிறா அப்படின்ற மாதிரி நிறையா இருந்தாலும் நம்மளுக்கு ஒன்றும் அவ்வளோ இதுவும் கிடையாது. எலக்ட்ரானிக் பொருட்கள் அந்த மாதிரி ஒரு இது இல்லாமல் எது வந்து மினிமலாக இருக்குதோ அதை வச்சு நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அள்ளி வராம நம்ம வந்து எப்படியும் எல்லாம் எவ்வளோ சமைச்சு போட்டு நம்ம பசியை ஆத்திக்கிட்டு நம்ம இது பண்றோம். அதான் நான் சொல்லுவேன், ஏன்பா நான் எல்லாருக்கும் தான் கிளாஸ் எடுக்கிறேன், இந்த யூடியூப்ல கிளாஸ் எடுக்கிறேன்ற, எனக்கு எடுக்கிறேன்ற, நான் வந்து சரி எனக்கு எடுத்து கொடுப்பா, நான் பேசுகிறேன்னு சொல்லிட்டு இப்போ என்ன சொல்கிறது, என்னப்பா என்ன சொல்லுங்க, இந்த இது டெலிபதிக்காக நான் உங்கள் மனசில் இருக்கிறதெல்லாம் எடுத்து சொல்லணுமா? எடுத்து இல்லை பாடம் கற்பிச்சுக்கிட்டு இருக்கல, இப்போ நல்லது கெட்டது, இப்போ கடவுளை வந்து பற்றி தெரியாமல் நான் முதல்ல என்ன சொல்லுவேன், இங்கேயும் ஜோதி தானே அங்கேயும் ஜோதி தானேன்னு சொல்லிட்டு இருந்தேன். இது என்னப்பா அவங்களும் நியாய தர்மத்தை பற்றி சொல்லியிருக்காங்க,
கட மகாபாரதம் ராமாயணன்ற பேரில் கடவுள் சிவன் இல்லாமல் சக்தி இல்லை, சக்தி இல்லாமல் சிவன் இல்லை, இதெல்லாம் சொல்கிறாங்க. அப்புறம் இங்கேயும் சிவகாமவல்லி எல்லாம் ஒன்று தான்ப்பா எனக்கு தெரியுது அப்படின்னு தான் நான் சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் இறைவனை சுவைக்கும் போது இறைவன் நிழலை பார்த்துட்டு நம்ம பெருசாக நம்ம எல்லாமே அடைஞ்சிட்டோம்னு நினைக்கிறோம். நிழலுக்கிட்ட வந்து ஓரளவுக்கு தான் காமிக்கும். நிழல் நிழல் வந்து முழுச காமிக்காது, ஓரளவுக்கு ஆனா இறைவனோட அருள் நிழல் காட்டும். அருளோட நிழல் காட்டும், மருளோட நிழல் காட்டுது. அருளுக்கு அந்த தன்மை உண்டு. நிழலுக்கு போனாலும் அதோட உண்மையை காட்டி விட்டுரும். ஆமா, அப்படியா? அது எனக்கு தெரியாது, இந்த பாடத்துல தான் கத்துக்கிட்டேன். அதை நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். ஆமா, ஏன்னா யார் பார்த்தாலும் அவங்க தான் அந்த உண்மையை சொல்ல முடியும். அவரு நிழலையே இல்ல, டைரக்டா இறைவனையே அனுபவிச்சுட்டாரு. அவரு அருள்ல வந்து அவருக்கு நிழல் ஏது? அதான் சொல்றேன், நிழல் இல்லையா? நிழலே இல்ல. ஆனா அருளுக்கு நிழல் இருக்கு. டார்க் எனர்ஜி, லைட் எனர்ஜி, டார்க் எனர்ஜின்னு பிளான் சிஸ்டத்துக்கு உண்டு. ஆமா, எல்லாமே. ஆமா, பாடம்னா இதெல்லாம் கத்து கொடுத்தாதான் எல்லாருக்கும் தெரிய வரும், புரிய வரும். அதான் எனக்கு ஒருத்திக்கு பாடம் நீங்க புரிஞ்சுக்கங்க. லைட் ரியாக்ஷன்ஸ், டார்க் ரியாக்ஷன்ஸ் நான் சொல்லுவேன், எல்லாரும் தான் தெரிஞ்சுக்கிறாங்க. நாங்க கேட்டாலும் நான் அறிவு மந்தம், எனக்கு தூக்கம் வரும், இதெல்லாம் இருக்கும் எனக்கு. மேல் கிடந்த கனியே அப்படின்னு அந்த வார்த்தையை நீங்க இது பண்ணும்போது உங்களுக்கு இது வரணும், அந்த ஐடியா. மேல் கிடந்த கனியே அப்படின்னு சொல்லுவாருல்ல. அப்போ இவரோட கனி வந்து எப்படி நிழல்ல கணிஞ்சிருக்கு. அப்போ இந்த நிழல் கொடுக்கறது அருள், சரிங்களா? வெயில்ல வந்து நீங்க வாடாயிடாம உங்களுக்கு நிழல் கொடுத்துருக்கு, சரிங்களா? அந்த மாதிரி உங்களால வளர்த்த முடியும். இப்போ அதனால எல்லா இதையும் வச்சு யோசிங்க. நான் உங்களுக்கு அதுக்கு ஓரளவுக்கு திட்டிக்கும், சரிங்களா? சித்திக்குன்ற மாதிரி நம்ம வந்து இதோட இது. கடவுளுக்கு வந்து எல்லா ஆற்றலும் இருக்கிறதுனால அவர் எல்லாம் பண்ணுவாரு. ஆனா நம்ம தகுதியை வளர்த்துக்காதனால அவர் கொஞ்சம் மறைச்சுதான் கொடுத்துருக்காரு இல்ல. அவ்வளவுதான். அவருடைய இயலை நம்ம சுவைக்கலன்னா எப்படி நம்ம தெரிஞ்சுக்க முடியும்? நம்மளுக்கு முழு சுதந்திரத்தை கொடுத்து எல்லாமே கொடுத்துருக்காரு. அப்புறம் வந்து நம்ம வந்து அக்கிரமும் அநியாயமே பண்ணிக்கிட்டு இருந்தா எல்லாத்தையும் நான் காமிச்சிருந்தா எல்லாமே இது பண்ணிக்கோ நான் சொல்லுவாரு. எல்லாம் எடுத்துக்கோ, நீ எவ்வளோ தப்பு பண்ணாலும் நான் மன்னிச்சு விட்டுக்கிட்டே இருக்கேன். நீ எது பண்ணாலும் நான் கருணையில் சரி பரவாயில்லன்னு விட்டுட்டே இருக்க முடியுமா என்ன? கருணை எதில் சிறக்கணும், எதில் வந்து கரெக்டாக அதை இதுவும் கருணை தான், திருத்துறதும் கருணை தான், கொடுக்குறதும் கருணை தான். என்னப்பா? அது மாதிரி நம்மளை திருத்தி கொடுத்து நிறைவு பெறுறதுக்கு அவர் இது பண்ணுறாரு. திருத்திட்டாரு, எல்லாம் இது பண்ணிக்கிட்டே வராது. திருத்தி என்ன சொல்றது, அஞ்ச வேண்டாம் திருத்தி விடுவோம்னு சொல்றாரு. அந்த மாதிரி அவர் சொல்லிட்டதும் எனக்கு வேற எதுவுமே எனக்கு தேவையில்லை, எனக்கு அதே போதும்ன்ற. நான் திருத்திட்டாரு, நான் திருந்திட்டேன், அவ்வளவுதான். ஏன்னா எந்த அளவு ஒரு சத்தியமான வார்த்தை இருக்காரு பாருங்க, நித்தியவானா இருக்காரு. அதனால அவருக்கு எந்த வித அஞ்சலும் கிடையாம. அதனால எனக்கு நிஜமா எந்த எதிர்பார்ப்பும் இல்லை இப்ப கடவுள்கிட்ட. கடவுள் செய்யறதெல்லாம் சரிதான், அந்த இதை நான் ஏத்துக்கிறேன், நம்புறேன். அதே மாதிரி அவரு நம்ம செய்யற தப்பை வந்து திருத்திடுவோம்னு சொல்றாரு. நம்ம தப்பு வந்து பொருட்படுத்து ஒரு இது பண்றது இருந்தாலும் அந்த மையெல்லாம் வந்து அவருக்கு வந்தாலும் இப்போ வந்து நம்மளுக்கு தெளிவா கொடுத்து எளிமையா சொல்லி கொடுத்து இதை மட்டும் செய்யுங்க, உங்க தகுதிக்கு தகுந்த மாதிரி ஜீவகாருண்யம் செய்யுங்க, உங்க தகுதிக்கு தகுந்த மாதிரி கருணையை வந்து நல்லா எல்லாருக்கிட்டையும் காமிங்க. பெரிய அளவுக்கு செய்ய முடியலன்னா சின்ன அளவுலேயும் செய்து திருப்திப்படுங்க. அந்த திருப்தியை உங்களை கொண்டுட்டு போய் கடவுள்கிட்ட விடுன்னு சொல்றாரு. அவங்களையும் திருப்தியா வச்சுக்க முடியும், நாமளும் திருப்தி அடைய முடியும், நிம்மதி அடைய முடியும், பிணி வராம பார்த்துக்க முடியும். நம்ம கண்ட உணவே இல்லாததெல்லாம் உணவு நினைச்சு சாப்பிட்டுக்கிட்டு எல்லாரையும் துன்புறுத்திக்கிட்டு கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்கிறது வந்து அரக்க செயல் கிடையாது. இம்சை இல்ல புதுவை இன்பமான புதுவை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்ப பொறுப்பு இருக்குல்ல, அது எனக்கும் இருக்கிறதால இம்சை இல்ல புதுவை இன்பமான புதுவை எப்படி அந்த இதுல வருது. ஆரம்பத்துல எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சுல்ல, இது ஹெல்ப் பண்ணுச்சு. பல்பம் தானே, சாக் பீஸை வச்சு நம்ம இது அச்சரத்தை நம்ம எழுதியிருப்போம்ல, அந்த சாக் பீஸை வச்சு நம்ம என்ன பண்ணிட்டோம், வண்ணங்களா அங்கே நிரப்பிட்டோம். இதில் பிரதான வழிகளாக இருக்குல்ல, பாறைகளில் எழுதுகிறோம், வழிகளில் எழுதி அந்த புதுவையை வந்து என்ன பண்ணுறோம், ஊரை இது பண்ணுறது இல்லை. அந்த ஊருக்காரனுக்கு உண்மையாக அந்த இது வரணும்ல, அதுக்கேற்ற அந்த ப்ரொட்டஸ்டும் அதுக்கேற்ற அந்த வார்த்தை அந்த வீரியமும் கரெக்டாக போய் சேரணும்ல.
இதெல்லாம் வந்து எனக்கு ஊர் மக்கள் கூட சேர்ந்து இணைஞ்சு செய்ய வச்சிச்சு. நான் ஒருத்தனா வந்து பண்ணுறது ஷேரிங் கிடையாது இல்லை. அப்போ ஷேரிங்காக பண்ணி எல்லாத்தையும் பண்ண வைக்கிறது எனக்கு கரெக்டாக அந்த ஷேர் மார்க்கெட்டை நல்லா வளர்த்து விட்டுச்சு. சரிங்களா? எங்கள் அம்மா ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அவங்க அப்பா அம்மா சொல்லுவாங்களாம், விருதாலத்தில் எங்கள் பாட்டி சொல்லுவாங்களாம், பாண்டிச்சேரியில் வீதி வந்து என்ன சொல்லுவாங்க, வீதி நேராக இருக்குமா, வீதி ஒழுங்காக இருக்கும், நீதி ஒழுங்காக இருக்காதுன்னு அப்படி சொல்லுவாங்களாம். அது அந்த காலத்தில் அப்படியெல்லாம் அவ்வளோ இது நடந்திருக்கு. ஆனால் இப்போ பாரு, புதுவைன்னு பேர் பாண்டிச்சேரின்ற பேர் இருக்கும்போது அப்படி இருந்துச்சோ என்னவோ. இப்போ புதுச்சேரின்னு ஆகிட்டதுங்க. எல்லா புதுசாக அதான் எல்லா இடமும் திருத்திக்கிட்டே வராரு ஆண்டவன்ல. அப்போ எல்லாரையும் திருத்தி வந்து நீதி நெறியெல்லாம் ஒழுங்குபடுத்திக்கிட்டே வராரு. எல்லாருக்கும் வந்து ஆன்மீக வளரோடு நல்லா விரியுது. அவர் சென்டர் வச்சு பண்றாரு, கரெக்டா காமிக்கிறாரு. அவர் எப்படி பரவணும் சமுதாயம் எல்லாம் ஆன்மீகம் தூரமா இருக்கிற அமெரிக்கன்ஸ் ரெசிடென்ஸே வந்து அப்படி யூஸ் பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா, இங்க இருக்கிற பாண்டிச்சேரியும் அவர் நல்லா யூஸ் பண்ணிருக்காரு. இங்க யூனிவர்சிட்டியை வர வச்சு அதுல என்ன படிக்க வச்சு, சரிங்களா, எனக்கு வந்து அந்த நேரத்தில் கரெக்டாக அந்த இதை கொடுத்து வச்சு, அனிமல் ரைட்ஸ் மார்ச்சுக்கு கரெக்டாக நான் ஆசைப்பட்ட வச்சு, அது கரெக்டாக ஆளுங்களை மேன் பவரை கொடுத்து, எனக்கு மெட்டீரியல் மேன் எல்லாமே கொடுத்து எனக்கு நல்லா இது பண்ணுறாரு. சரிங்களா? அதனால தான் வந்து இன்ப பொறுப்புல நான் ஓங்க முடியுது. சொல்லுங்க. நான் எப்படி ஆசைப்படுவேன்னா, நல்லது செய்யணும், எல்லாருக்கும் நல்லது செய்யணும். ஆனால் நம்ம இந்த அளவுக்கு இயலாமையில் இருக்கோம், இந்த அளவுக்கு நம்மளுக்கு வறுமையில் இருக்கோம், நம்ம என்ன நல்லது செய்ய முடியும், என்ன நல்லது நம்ம செய்யணும், என்னதான் நம்ம கிட்ட இருக்கு அப்படின்னு நம்ம நினைப்போம். என்னடா இல்ல அப்படின்னு சில பேர் கடவுள் நம்மள கேட்பாரு. அப்படியும் நினைச்சுப்பேன். அதே நேரத்துல இப்படியும் வரும் என் மனசுல, ஆண்டவன் வந்து நம்ம நல்லதெல்லாம் கேட்குறோம்ல, ஒரு நல்லா சத் சங்கம் நல்லதை கேட்குறோம், இந்த மாதிரி கோயில் குளத்துக்கு போகிறோம், எதுவும் தப்பு தண்டா பண்ணக்கூடாதுன்னெல்லாம் எண்ணங்கள் வருது இல்லை. இப்போ கடவுள் வேணும்ட்டாலே அந்த எண்ணங்கள் நம்மளுக்குள்ள ஊடுருவிடுது. என்னப்பா, அந்த ஊடுருவலை வச்சு தான் நம்ம நல்லதெல்லாம் திரும்பி மேலும் வந்து ஊற்று எடுக்கிற மாதிரி பண்ணிக்கணுன்றதான் கடவுள் சொல்லி நம்மளுக்கு புரிய வைக்கிறாரு. அந்த மாதிரி இருக்கும்போது அப்போ நான் வந்து இதை யோசிப்பேன், நம்ம நல்லதெல்லாம் எப்படி செய்யறது, நல்ல நல்லா செய்யணும், எல்லாருக்கும் உதவியாக இருக்கணும் அப்படின்னு நான் நினைப்பேன். அதே மாதிரி பாருப்பா, அதுக்கு உண்டான வழி நீ எங்கடி தர்ற, உனக்கு அதுதான் பிரதானம்னு நினச்சிட்டியா வான்னு சொல்லிட்டு கரெக்டாக என்னை வந்து வடலூருக்கு அழைச்சி என்னை திருப்பிட்டார். நான் இமயமலை போயிருக்கேன், கங்கையில் குளிச்சிருக்கேன், எல்லாம் பண்ணியிருக்கேன். ஏதோ ஒரு டூர் எல்லாம் குடும்பத்தோட எங்கள் ஃபேமிலியோட எல்லாம் ஏதோ ஒரு சந்தர்ப்பம் சூழ்நிலையில் எல்லாம் நம்ம போயிட்டு வந்தோம். எதுக்கும் இந்த மாதிரி எல்லாம் ஒரு சூழ்நிலை கொடுத்த ஆண்டவன், அதையும் நம்ம சுவைச்சிட்டோம். அங்கே நம்ம ஓரளவுக்கு அனுபவித்து கொஞ்சம் விளங்கி கொஞ்சம் அறிவு விளக்கம் வந்து கொஞ்சம் திரும்பி வந்தது பத்தலைன்றது நல்லா தெளிவாயிடுச்சு எனக்கு. ஏன்னா அவ்வளோலாம் நம்ம அனுபவித்தோம். ஒரு சிலதை கொஞ்சம் இது பண்ணி கொஞ்சம் கடைப்பிடிக்காமல் தடுமாறிட்டு தான் இருக்கோம். அந்த தடுமாற்றம் இல்லாமல் கரெக்டாக நேர் வழியை பார்த்து கரெக்டாக போயிட்டு பரிசு பெறுறது வந்து இங்கே தான்ப்பா, வள்ளலார் தான்ப்பா. அதை தான் அவர் வள்ளல்ன்றது கரெக்டாக அவருக்கு பேர் கொடுத்துருக்காங்க. ராமலிங்க ஐயா வந்து நம்மளுக்கு எல்லாமே உணர்த்தி நல்லா எளிமைப்படுத்தி கொடுத்து நிம்மதியாக எல்லாம் சந்தோஷமாக இருக்கும். ஸோ அதனால தான் இதெல்லாம் நம்ம படிக்க வைக்கிறது. ஸோ இது தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த செஷன் எல்லாமே புரிஞ்சு செய்தோம்னா எல்லாரும் வாழலாம். ஸோ அதனால தான் அப்புறம் பார்ப்போம் திருச்சிட்டு இருப்போம்.